மலை மேல் இருப்பவனே, மயில் மேல் வருபவனே, மெய்யுருக பாடி நின்றால் தன்னைத்தான் தருபவனே. கடல் மேல் அலையானேன், அனல் மேல் மெழுகானேன். கடல் மேல் அலையானேன், அனல் மேல் மெழுகானேன். அனல் கைப்பட்டவுடன் அழகுக்கு அழகானேன், அழகுக்கு அழகானேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். அண்ணல் உறவுக்கென்று உடலெடுத்தேன், அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன், அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன். எல்லாரும் தட்டிங்க. ஏன்னா சில பேர் கையை எடுத்தாங்க. சரி, இன்னும் அந்த பாட்டு முடியலையே, இன்னும் பாடுவாங்க போல தெரியுது அப்படின்னு நிறுத்திட்டாங்க. ஏன்னா நான் கூட 1.5 மணி நேரம் பாடல்கள் இல்லாமல் வெறும் பேச்சாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் ஐயா சஞ்சீவி ராயன் அவர்கள், அதுவெல்லாம் அல்ல, உங்கள் பாட்டுக்கு நான் மட்டும்தான் அடிமை அப்படின்னு அவரே உன்னை ஒத்துக்கிட்டார். அதனால அந்த பாடலோடு தொடங்கினேன். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டேன், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டேன். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டேன், பெயர்த்தும் அவருக்கே பிச்சியானேன். தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தானே. இதந்தரும் மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு 2 மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் புதந்தரும் கோடி இன்னல் விழைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழிலில் மறைக்கலேன் என்று சொன்ன பாரதியினுடைய பாதங்களுக்கு என் பொன்னான வணக்கங்கள். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார் என்று கர்மமே கண்ணாக இருந்து இந்த தர்மபுரியிலே இந்த ஆன்மீக அரங்கத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் பெருந்தகை ஐயா GNC மணிவண்ணன் அவர்களே, யாருடைய தூண்டுதலாலும் நான் கம்பராமாயணத்தை எழுதவில்லை, ராமன் வரலாற்றை சொல்ல வேண்டும் என்கிற ஆசையால் மட்டுமே எழுதினேன் என்று கம்பன் சொல்வான். அப்படி 2வது முறையாக இந்த ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்கிற இந்த நிகழ்விற்கு நல்ல காத்தெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு முன்னாடியே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேண்டாம், இது நிறுத்திடுங்க, இல்லைன்னா குரல் வேணாங்க, நிறுத்திடுங்க. ஒரு என்ன குளிர்விக்கிறதுல அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கார். ரொம்ப நன்றி. அப்படி இந்த இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று என்னை பணித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செயலர் பெருந்தகை ஐயா சஞ்சீவி ராயன் அவர்களே, இந்த அரங்கிலே இந்த விழா நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பொருள். விழா நடப்பதற்கு மட்டுமல்ல, மனிதன் வாழ்க்கைக்கு தேவை முதலிலே பொருள். அப்படி நல்ல ஒரு பொருளை எல்லாம் திரட்டி இந்த விழா நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா JP நாகராஜன் அவர்களே, அவருடைய மகனார் வந்தவுடன் அவரை அறிமுகப்படுத்தி கொள்கிற பொழுது அவரை ஒன்றும் சொல்லலை. ஆனால் சஞ்சீவராயன் சார் சொன்னார், தமிழ்நாட்டிலே ரொம்ப அழகா படம் எடுக்கிற புகைப்பட கலைஞர் இவர்தான் என்று சொன்னார். நான் சொன்னேன், அதை நீங்களே சொல்லிக் கொள்ளக்கூடாது, என்னை இன்றைக்கு எவ்வளவு அழகாக அவர் படம் எடுக்கிறார் என்பதை பார்த்து விட்டுதான் அந்த சஞ்சீவராயன் ஐயா சொன்னதை நான் ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். உடனே அவர் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று காட்ட வேண்டும் என்று உடனே எடுத்து செல்ஃபி எடுத்து உடனே என்னிடம் காட்டிவிட்டார். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப அழகா இருந்தது இன்னைக்கு எடுத்து அந்த போட்டோவில் தான். அடுத்தது அங்க ஃப்ளக்ஸ்ல ஒரு போட்டோ வச்சிருக்காங்க, அதை எங்க இருந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அது அப்படியே நல்ல மாரியம்மன் பிள்ளாடை வேற இருக்கு. ஆமா, அது நல்ல மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்த போற மாதிரி அதே அம்சத்தோட அப்படியே இருக்கும். அதனால அந்த அமைப்பு வர்றது அவ்வளவு எளிமையும் இல்லை. எல்லாருக்கும் அந்த அமைப்பு வந்துருமா? அந்த மாரியம்மனுடைய அமைப்பு. அதனால விளையாட்டு போல சொன்னாலும் கூட உள்ளூரா அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது.
அப்படி ஒரு நல்ல தொழிலை கையில் வைத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா ஜெகநாதன் அவர்களே, இன்றைக்கு தமிழகத்திலே யாரும் தவிர்த்து விட முடியாத ஒரு நல்ல பேச்சாளராக வலம் வருகிற மதிப்பிற்குரிய ஐயா சவுந்தரபாண்டியன் அவர்களே, ஆமா நல்லா தட்டிடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் தட்டுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று சிறப்பு பெறும். அப்படி கங்கை ஆறு ஓட ஆரம்பித்த பிறகு மற்ற ஆறுகளினுடைய மேம்பாடுகள் குறைந்து விட்டதாம். சீதை தோன்றிய பிறகு ஏனைய பெண்களினுடைய அழகெல்லாம் குறைந்து விட்டதாம். அப்படி ஒருவர் வருகிற பொழுது இன்னொருவருடைய திறமை கொஞ்சம் கீழே இறங்குவது போல தெரியும். எத்தனை பேர் இருந்தாலும் கூட என்னுடைய திறமையை நான் இந்த சமூகத்திற்கு காட்டுவேன் என்று தமிழகத்திலே நல்ல பேச்சாளர்கள் உங்கள் அமைப்பிலேயே 2 பேர், ஐயா சஞ்சீவராயன் அவர்களும் ஐயா சவுந்தரபாண்டியன் இருக்கிறார்கள் என்பது இந்த அமைப்பிற்கு மிகப்பெரிய பேர். ஈதலே அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் காதலர் இருவர் கருத்தொருமித்து வாழ்தல் இன்பம் என்று அவை பிரட்டி சொல்வார். அந்த ஈதலே அறம் என்கிற வார்த்தைக்கு உதாரணமாக அறம் புரியக்கூடிய தர்ம மண்ணிலே, இல்லை நீங்க வார்த்தைகள் எப்படி வேணாலும் கோத்துக்கோங்க, அறம் புரியக்கூடிய தர்ம மண்ணிலே மாதம் ஒரு விழா ஆன்மீக நெறியில் நின்று நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அது தமிழகத்திலே தர்மபுரியிலே இந்த ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்கிற இந்த அமைப்பு. அதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 2வது, ஆனந்தம் என்கிற வார்த்தை நீங்க பாருங்களேன். களிப்பு என்பதற்கான பொருள் வேற, ஆனந்தம் என்பதற்கான பொருள் வேற. இங்க உதாரணத்துக்கு சொன்னா களிப்புன்னா என்னன்னா, ஒருத்தர் ரொம்ப பசியோட இருக்கான், 2 நாளா சாப்பாடே பார்க்கல, வெறும் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான். அப்போ ரொம்ப பசியோட இருக்கிற அவனுக்கு போய் ஒரு 3 இட்லியை முன்னாடி வைக்கிறீங்க, எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல அவ்வளோ பசியில அவன் பசிக்கு எத்தனை இட்லி வேணுமோ, ஒரு 5 இட்லின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 இட்லியை சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அவன் உடம்புலையும் மனசுலையும் ஒரு நிறைவு வரும் பாத்தீங்களா, அந்த நிறைவு களிப்பு. இதுவே 30வது இட்லி அவனுக்கு வைக்கும் போது இந்த களிப்பு வருமா? வராது. அப்போ அந்த இன்பம் களிப்பு இவெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துல நிற்கும், ஆனா ஆனந்தம் நிற்காது. நீங்க கவிப்பேரரசு கூட ஒரு பாட்டுல சொல்லுவோம், அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம், அடி பூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம். அதுக்கப்புறம் தான் நல்ல வரி, என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம். இந்த கருணை என்கிற வார்த்தைக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ, அந்த கருணையை நாம் கேட்கிற பொழுது எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ, அந்த ஆனந்தம் என்பது என்றைக்கும் குறையாது. அதனால தான் ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்கிற பெயர் இந்த அமைப்பிற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. அதுல என்னன்னா எதுவும் சொல்ல, அதாவது நம்ம அமைப்புல என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா, எதையும் அப்படி கற்பூர மாதிரி பற்றி கொள்ளுகிற ஆற்றல் நம்ம மக்களுக்கு உண்டு. என்ன காரணம்னா பயிற்சி. அதை கேட்டு 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 பயிற்சி எடுத்து கொள்ளுகிற பொழுது இப்போ ஒரு சின்ன வார்த்தை சொன்னோன்னே சிரிச்சிடுறாங்க. இப்ப நானே இப்ப பாத்தீங்கன்னா பொன்னாடை போத்துறது யாருக்கு போத்துறான்னு எனக்கும் தெரியாம போச்சு. இப்போ நான் இவர் எவ்வளவு பவ்யமா இவரு பிரிச்சோன்னே, சரி நம்மளை சஞ்சீவராயன் சார் தானே கூப்பிட்டாரு, அவருதான் போத்துறாரு போன்னு பவ்யமா நான் காலில் விழுவாத குறையா நான் மாட்டு குனிஞ்சிட்டு அப்புறம் ஐயா தான் போத்துறாரு. அதனால இந்த அமைப்பிலே தான் ஆன்மீகத்தை மட்டுமல்ல பண்பையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த அமைப்பிற்கு பொருள். இன்றைக்கு நான் இங்கு இருக்கிறேன் என்று சொன்னால் அதை என்னை தொலைபேசியில் அழைத்தவர் சஞ்சீவராயனாக இருக்கலாம். அதற்கு 2 காரணம். ஒன்று, எதையுமே யார் இன்றைக்கு எங்கு இருக்க வேண்டும் என்பது நம்ம கையில இல்லை, அதெல்லாம் என் அப்பன் முருகப்பெருமான் கையில் இருக்கிறது. இன்னைக்கு நான் இங்க இருக்கணும்னு இந்த வாரம் வரக்கூடிய ஐயா சோசோமி ஐயா வரணும்னு நினைச்சிருந்தாங்க. ஒரு வாரத்திற்கு முன்பு அவருக்கு அடுத்த மாதத்துக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக எனக்கு அலைபேசியில் அவர் அழைப்பு விடுத்தார். இதுல என்னன்னா,
யாரை அழைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது எவ்வளவோ தமிழ்நாட்டுல பேச்சாளர்கள் இருக்காங்க. ஆனாலும் கூட அவருக்கு தொலைபேசியில் அவருடைய குருநாதர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் அலிபாபா அவர்கள் அவரிடம் தொலைபேசியில் பேசுகிற பொழுது என்னை நினைவூட்டி விட்டார். அதனால முருகப்பெருமான் நேரடியா வரமாட்டார், முருகனையே வணங்குகிற அன்பர்கள் வழியாகவும் அவர் வர வேண்டும் என்றில்லை, ஒரு இஸ்லாமிய நண்பர் வழியாக கூட முருகப்பெருமான் வருவார். அப்படி அவர் எனக்கு தொலைபேசியில் நினைவூட்டல் செய்த உடனேயே அடுத்த நிமிடமே அவர் என்னை அழைத்து விட்டார். அப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணத்திலே இந்த இடத்திலே நான் இருக்கிறேன். அதனால் வராத சோசோமி ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா அவர் அடுத்த மாதம் வரதான் போறாங்க, தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைய நிகழ்விலே நான் உங்களை சந்திப்பதற்கு அவர்தானே ஒரு காரணமாகவும் இருந்திருக்கிறார். அழுவதனாலே கோபப்படுவதனாலே 10 நோய்கள் உண்டாகும். ஒரு மனிதன் கோபப்பட்டா அவனை செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், அதனால 10 நோய்கள் வருமா. கோபப்படுறதுனால 10 நோய்கள் உண்டாகும். சிரித்து கைத்தட்டி மகிழ்ந்தால் 100 நோய்கள் குணமாகும். இதுக்காக நல்ல வேகமாக கைதட்டணுமா இல்லையா? ஏன்னா பேச்சாளர்களுக்கு இந்த கைத்தட்டல் பூஸ்ட் மாதிரி. இப்ப வந்தோடனே எங்களுக்கு டீ தான் கொடுத்தாங்க, இருந்தாலும் அது பூஸ்ட் மாதிரி என்னன்னாக்கா இதுதான். அதனால முதல்ல அவங்களை கேட்க வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை முதல்ல உருவாக்குதல். ஒரு முறை காரைக்குடி பக்கம் ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தோம். 30 நாள் நிகழ்வு. 30 நாளும் 30 விதமான பேச்சாளர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்க 30வது நாளா போயிருக்கோம். அன்பிற்கினிய பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா தலைமையில 30வது நாளா போயிருக்கோம். 29 நாள் நிகழ்வுகளை கேட்டவங்க 30வது நாள் எங்க பக்கமே காலை நீட்டி போட்டு படுத்து தூங்குறோம். எல்லாம் அமர்ந்த கோலம், இருந்த கோலம், கடந்த கோலம், 3 கோலத்திலையும். ஒருத்தர் எழுந்து என்னை பார்த்துட்டு படாருன்னு படுத்துக்கிறார். அவர் என்ன நினைச்சு படுத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. எழுந்து பார்க்கிறாரு, இன்னும் தான் இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கான்னு படாருன்னு படுத்துட்டார். அப்புறம் என்ன பண்ண முடியும்னா அப்புறம் அந்த பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு தான் வந்தோம். அதுல எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மனநிலை. அப்படி எனக்கு பெண்கள் முன்னாடி உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷமா பேச்சு வரும். அதனால ஐயெல்லாம் பின்னால போயிடாதீங்க, அதுக்கு பின்னால பெண்கள் தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நம்ம 4 பேரும் பின்னால போகணும்னு நினைக்கிற சஞ்சீவராயன் வாங்க போவோம்னு ஐயா கூட்டிட்டு போயிட போறாரு. பெண்களை நல்லா பார்த்தா பேச்சு வரும்னு நான் உட்கார்ந்துருக்கேன். பார்த்தா முன்னாடி முழுக்க ஒரு 500 பேர் ஆண்களா உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கு பெண்கள், ஏன்னா எனக்கு ஆண்களா பெண்களா தலைப்பு. பெண்கள் இருந்து கை தட்டினா அது ஒரு விதமா இருக்கும். அது அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி நான் பேசுகிற பொழுது அந்த உற்சாகம் வேறையா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன், எல்லாம் பாய எடுத்து கொண்டு போய் கடைசியா போட்டு படுத்துச்சு எங்க அப்பத்தா பூரா. நான் சொன்னேன், உங்களெல்லாம் பார்த்தா தான் எனக்கு சந்தோஷமா பேச்சு வரும், நீங்கெல்லாம் இவ்வளவு கடைசியா போயிட்டீங்களே, அப்பத்தான் ஏந்திரிச்சு முன்னால வாங்கினேன். ஒரு அப்பத்தா நேரா பாய கொண்டாந்து என் முகத்துல உதறிச்சு. பாய கொண்டாந்து என் முகத்துல ஒரு உதறி இப்படி கைய கூட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு, உடனே பார்க்கதான் என்ன முன்னால கூப்பிட்டியா அப்படின்னு கோச்சுக்கிட்டு திரும்பி யூட்டர்ன் போட்டு பின்னாலே போயிடுச்சு. அதனால அப்படியெல்லாம் நாங்க நிறைய கூட்டங்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் தமிழ் கேட்கிற, ஆன்மீகம் கேட்கிற, பக்தியை சுவைக்கிற இந்த தர்மபுரியினுடைய தமிழ் மக்களுக்கு முன்னால் நான் எதையும் சொல்ல வேண்டாம். தமிழை பேசினாலே போதும், அவர்கள் அழகாக அமர்ந்து கேட்பார்கள் என்பதற்கு உதாரணமாக திகழ்கிற தர்மபுரியினுடைய தமிழ் நெஞ்சங்களே, உங்களுடைய பாதங்களுக்கு என்னுடைய பொன்னான வணக்கங்கள். பொன்னிலே நம்ம அணிந்து கொள்ளுகிற தங்கத்துல 4 வகை இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தங்கம் மட்டும்தான். இப்ப தங்கம் விற்கிற விலையில யாரும் எந்த தங்கத்தையும் நினைச்சுக்க முடியாது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கம்னாக்கா ஏதாவது ஒரு சின்ன ஒரு கல்யாண நாள் வந்தா உடனே போய் ஒரு மோதிரம் வாங்கிட்டு வருவாரு. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு மட்டும்தான் மோதிரம் வாங்க முடியும், கல்யாண நாளுக்கெல்லாம் மோதிரம் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு தங்க விலை எங்கேயோ போச்சு. ஆனா தங்கத்துல 4 வகைகள் இருக்குது. ஆடகம், கிளிச்சிறை, சாம்புநாதம், சாத ரூபம் என்று 4 வகை இருக்கிறது. அதுல நீங்க சிலப்பதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மாதவி அணிந்திருந்த தங்கத்தினுடைய தன்மை என்பது கிளிச்சிறை வகையை சார்ந்தது என்று இளங்கோவடிகள் எழுதுவார். அப்படி தங்கத்திலே எத்தனை வகை வேண்டுமானாலும் இருக்கலாம், அதையெல்லாம் எங்களால் வாங்க முடியாது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தங்கங்களாக உங்களை நான் இன்றைக்கு வாங்கியிருக்கிறேன் என்பதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உலகத்துல அமிழ்தியது அப்படின்னு கேட்டோம்னா 2 விஷயம்.
ஒண்ணு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பேசக்கூடிய தமிழ், அந்த தமிழை தமிழ் 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 அமிழ்து அமிழ்துன்னு தமிழை சொன்னால் அமிழ்து வந்துவிடும். இரண்டாவது அமிழ்து எதுவென்றால், இன்றைக்கு யாருக்காவது ஒரு அல்லல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அல்லலை யார் தீர்த்து வைக்கிறார்களோ அவர்கள் தான் இன்றைக்கு அமிழ்து. ஒரு உதாரணத்துக்கு, இன்னைக்கு எனக்கு ஒரு 30,000 ரூபாய் பணம் தேவை அப்படின்னு வச்சுக்கிறோமே, உடனே ஆத்தாடி இந்த அம்மா வந்து கொள்ளையடிக்க வந்திருக்கும் போல தெரியுதுன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு கதைக்கு தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தேவையா இருக்கு, நான் என்னடா பண்றதுன்னு ஒரு 10 நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். அந்த 10 நாள்ல ஒரு நிகழ்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவ்வளவு நாள் எனக்கு யாராரு என்னென்னமோ இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என் அல்லலை புரிந்து கொண்டு, என் தேவையை புரிந்து கொண்டு என் அல்லலை யார் தீர்க்கிறார்களோ அவர்கள்தான் அமிழ்து. அல்லல் தீர்த்தாண்டவா வா 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 அமிழ்தானவா தில்லை அம்பல நடராசா செழுமை நாதனே பரமேசா. இப்ப அல்லல் தீர்க்கிற அமிழ்து யாருன்னு நான் ஒரு உதாரணத்தோடய சொல்லிட்டேன். அதனால இன்றைக்கு வாழ்க்கையில தீர்க்கக்கூடிய அல்லல்கள் எல்லாம் இந்த ஆன்மீகத்துல எப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு தான் இந்த நிகழ்வுகள். அதுல இன்னைக்கு நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி படிச்சேன். இன்னைக்கு நம்ம அறிவியலை வந்து தவிர்க்கவும் முடியாது, அறிவியலை வந்து இன்னைக்கு தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். வாட்ஸ்அப்ல இருந்த ஒரு செய்தி பாத்தீங்கன்னா, அதை உங்களுக்கு போகும்பொழுது அந்த விஷயத்தை மட்டும் மனசுல எழுதிக்கோங்க. அதுல என்ன தெரியுமா, ஒரு மேலை நாட்டு அறிஞன் எழுதுற வரிதான், உங்கள் நேரம் குறைவானது, உங்கள் நேரம் குறைவானது, அதை வேறொருவரின் வாழ்க்கை வாழ முயன்று வீணாக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கான நேரம் குறைவானது, அதை வேறொருவரின் வாழ்க்கைக்காக வாழ முயன்று வீணாக்காதீர்கள். அப்போ நம்ம வாழ்க்கைய நம்ம நிறைவா வாழணும்னா கடவுளை தவிர வேற யாருக்கும் நம்ம அடிமையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு நிறைவுல நம்ம சொல்லிடலாம். இப்ப எவ்வளவோ பக்தி இலக்கியங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. கமலானந்தர் ஒரு கதை சொல்வார், சும்மா ஒரு 2 நிமிட கதை தான். ஒரு வேடன் ஒரு காட்டுக்கு போனோன்னா தானியங்கள்லாம் தூணா, உடனே கிளிகள்லாம் ஓடி வந்து அந்த தானியங்கள் எல்லாம் சாப்பிட்டது, வலையை விரிச்சு பிடிச்சிட்டான். இதை ஒரு முனிவர் பார்த்துட்டு முனிவர் சொன்னாரு, இந்த பாவம் இல்லையா, அந்த கிளிகள் ஒரு 20-25 கிளியை பிடிச்சிட்டு போறியே, அதை தயவு செஞ்சு விட்டுருன்னாரு. இவ சொன்னா, இந்த கிளியை எடுத்துட்டு போய் தான் நான் வறுத்து சாப்பிடணும், அது எப்படி இந்த கிளியை நான் விட்டுட்டு போவேன், உனக்கு என்ன சாப்பாடு வேணும் அவ்வளவுதானே, உனக்கு சாப்பாடு நீ என்ன கேட்கறியோ நான் போடுறேன், தயவு செஞ்சு இந்த கிளிகளை விட்டுரு. உனக்கு யோசிச்சா சரி, நமக்கு தான் சாப்பாடு கிடைக்குது இல்லை, இன்னுமே அதுக்கு கிளின்னு சொல்லி விட்டுட்டான். இந்த முனிவர் என்ன பண்ணாரு, இந்த கிளிகள்கிட்ட, கிளிகளே இவன் வேடன் தானியங்களை தூவான், வலையை விரிப்பான், சிக்கிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு வாரம் கழிச்சு வேடன் வந்தான். இந்த கிளி எல்லாம் வந்து இவன் வேடன், இப்ப கிளி சொல்லுது இவன் வேடன் தானியங்களை தூவான், வலையை விரிப்பான், ஜாக்கிரதை. இவன் வேடன் நினைச்சா, என்னடா இவ்வளவு ஞாபக சக்தி உள்ள கிளியா இருக்க, ஒரு வாரம் கழிச்சு வந்தோன்னு இவ்வளவு ஞாபகமா வச்சிருக்கே அப்படின்ட்டு போயிட்டு திரும்ப 1 மாசம் கழிச்சு வந்தார். 1 மாசம் கழிச்சு வேடன் வந்தோடனே திரும்ப அந்த கிளியெல்லாம் வந்தது. இவன் வேடன் தானியங்களை தூவான், வலையை விரிப்பான், உங்களை பிடித்து விடுவான், ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னது. என்னடா அது வல்லார சாப்பிட்ட கிளியா இருக்குமோ, இவ்வளவு ஞாபகமா வச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் 3 மாசம் கழிச்சு வந்தோன்னே இதே டயலாக் கிளி, என்னடா இப்படி ஒரு கிளியா அதிசயமா இருக்குன்னு திரும்ப போயிட்டு 6 மாசம் கழிச்சு வந்தோன்னு கிளி அதே போல தானியங்களை தூவான், வலையை விரிப்பான், ஜாக்கிரதைன்னுச்சு. அப்பத்தான் வேடனுக்கு புரிஞ்சது, ஓஹோ இது கிளி இல்ல, கிளி சொன்னதையே திருப்பி சொல்லுதே தவிர அந்த முனிவன் சொன்ன அந்த வார்த்தையினுடைய பொருள் அதுக்கு புரியல. அப்போ அந்த முனிவன் சொன்ன வார்த்தையினுடைய பொருள் அதுக்கு தெரியல, அவர் சொன்னதையே அப்படியே திருப்பிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா, இப்படி மனித சமூகம் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வெறுமனே இந்த வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்காமல் அதன்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஆன்மீகத்தில் ஆனந்தம் நிகழ்வு. அதுல ஒரு நல்ல செய்திகள் எல்லாம் நம்ம சொல்லணும் இல்லையா. அதுல நம் கிருபானந்த வாரியார் ஒரு ஐயா ஒரு நல்ல விஷயம் சொல்வார்.
சரி, இப்ப இங்க உட்கார்ந்து நம்ம பேசுறோம்னா கடவுளுக்கு நைவேத்தியம் பண்றோம். கடவுளுக்கு முன்னாடி வச்சு பண்ற நைவேத்தியம் ஏழைகளுக்கு போய் சேருமா? நம்ம வீட்டுல கடவுளுக்கு முன்னாடியோ இல்ல கோவில்கள்லயோ பண்ற நைவேத்தியம் ஏழைகளுக்கு போய் சேராது. ஆனா ஏழைகளுக்கு போய் நீங்க பண்ற நைவேத்தியம் கோவிலுக்குள்ள இருக்கிற முருகப்பெருமானு போய் சேர்ந்துரும். எப்படி? ஒரு உதாரணம் சொல்லுவார். எப்படின்னா, நம்ம தெருவில் ஒரு 150 பேர் குடியிருக்கிறோம்னா 150 பேருக்கு ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த 150 பேரா 300 பேரா அந்த தெருவில் இருக்கிற அந்த குடியிருப்புகள்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த சின்னதா இருக்கிற அந்த பெட்டிக்குள்ள போய் நம்ம இருக்கிற தபாலை கொண்டு போய் போடுவோம். இந்த தெருவில் இருக்கிற இந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற தபாலு ஹெட் போஸ்ட் ஆபீஸ்க்கு போகும். ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற தபாலு தெருவில் இருக்கிற பாக்ஸுக்கு வராதுல்ல? அப்படிதான். இப்ப எதோட எதை சொல்றாங்க பாருங்க. அப்போ அதுபோல நாம் கடவுளை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான நிகழ்வுகள். அதுலயும் எனக்கு என்ன பெருமைனா, 2022 வந்தனா கரெக்டா இந்த கந்தசஷ்டி நிறைவு நாள்ல வந்தது வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாத ஒரு பெருமை. ஏன்னா முருகனுக்கு 6 முகம், மனிதனுக்கு 100 முகம். முருகனுக்கு 6 முகம், மனிதனுக்கு 100 முகம். ஆனால் இந்த 100 முகத்திற்கு 7 முகமா இறங்கு முகமா என்று 6 முகம் தான் தீர்மானிக்க வேண்டும் இல்லையா? அப்ப அது போல ஒரு சிறப்பான நாள்ல என்னை அழைத்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுலயும் சூரபத்மனை வதம் செய்து அந்த விரதமெல்லாம் முடித்து நம்ம அப்படி பக்தியோட அந்த தயிர் சாதம் சக்கரை பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இல்லையா, அந்த கலசத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் யாரு பாதத்திலையும் படாம அதெல்லாம் எப்படி பத்திரப்படுத்தணும்னு முருகன் மீது அப்படியே பயபக்தியோடு இருந்து அந்த கந்தசஷ்டி விழாவினுடைய நிறைவுல இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னா சத்தியமா முருகன் இந்த இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். நான் அப்படி உண்மையிலேயே அதை நம்புறேன். சிவகுமார சக்தி பால சண்முகானி வாவா, சண்முகானி வா, கதிர் காமனே நிவாவா, ஆனந்தமே அற்புதமே அழகனே நிவாவா, வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல், சிவகுமார சக்தி பால சண்முகானி வாவா, சண்முகானி வா, கதிர் காமனே நிவாவா, ஆனந்தமே அற்புதமே அழகமே நிவாவா. முருகன் வந்துட்டார். இப்ப எங்க திருச்செந்தூர்ல இருந்தாலும் நம்ம நினைவால இந்த அரங்கத்துல இந்த நிகழ்வை கேட்பதன் வழியாக கண்டிப்பா முருகன் வந்துட்டாருங்கிற மகிழ்ச்சி எனக்கெல்லாம் இருக்கு. ஏன்னா பொதுவா தமிழ் கடவுள்னு முருகனை தான் சொல்லுவோம். நீங்க மத்த கடவுளுக்கு அந்த பேர் இல்லை. எவ்வளவோ கடவுள் உலகத்துல இருக்குல்ல, அதுக்கெல்லாம் தமிழ் கடவுள்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோமா? இல்லையே. நீங்க விநாயகர் வாதாபியில இருந்து கொண்டு வந்தாங்க தெரியும். வாதாபியில இருந்து வந்த விநாயகருக்கு முருகனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியாது. நீங்க பாரதி ஒரு வரி எழுதியிருப்பான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனும் யாங்கனும் கண்டதில்லை. நீங்க இந்த வரிசைப்படுத்தின லிஸ்ட் வச்சார்ல, நீங்க யோசிச்சு பாருங்களேன், வரிசை இப்படிதான் கரெக்டா வச்சிருந்துருக்கணுமானா இல்ல. வள்ளுவனை போல் கம்பனை போல் இளங்கோவை போல் இப்படியும் வச்சிருந்திருக்கலாம்ல, ஒன்னும் தப்பு இல்லையே. ஆனா ஏன் மகாகவி பாரதி எப்படி சொன்னா தெரியுமா? அந்த கவிஞர்களுக்கு தான் அந்த கவிதை மொழி தெரியும். பெண்கள் பேசுகிற அந்த கவிதையில ஒரு பெண்மொழி இருக்குன்னு சொல்ற மாதிரி கவிதை மொழி பாரதிக்கு தெரியும். ஏன் இப்படி வைத்தார்னா, அந்த கவிதையை நேசிக்கிறவங்களுக்கு அழகை நேசிக்கிற பாங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த அறத்தோடு வாழ்வியலோடு மனிதர்களுக்குரிய ஒழுக்கத்தை ஒழுங்கை சொல்லிக் கொடுத்த அந்த செய்திகளோடு அழகியல் என்கிற ஒரு கவிதை கருத்தையும் வச்சதுனாலதான் பாரதி ஒருவேளை கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பாரதிய ரொம்ப பிடித்திருந்தாலும் இன்னும் மகிழ்ச்சி எப்ப தெரியுமா எனக்கு இருந்திருக்கும்? உலகத்துல
ரொம்ப அற்புதமான கவிஞர் யார் தெரியுமா? சரி, இவரு சொன்ன அந்த மூணும் இல்லையா, மூணோட இன்னொன்னு இருக்கு. போய் பிள்ளையார்ட்ட என்ன கேட்குறாங்க அந்த அம்மா, நான் உனக்கு பால் தெளி தேனு பாகு இதெல்லாம் கொடுக்குறேன், இது எல்லாரும் கொடுப்பாங்க, அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன கொடு, சங்க தமிழ் 3 கொடு, பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், துங்க கரிமுக தூமணிய நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தா, உனக்கு நான் 4 தரேன், எந்த நம்பர் பெருசு 4 தரேன், நீ எனக்கு 3 தா போதும், 1 ஆப்ஷன் விட்டுலாம் அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க. பார்த்தீங்களா, உலகத்திலேயே மிக அற்புதமான கவிஞர் அப்படின்னு சொன்னாக்கா ஔவையாரையும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில இப்போ நம்ம பிள்ளையாரை பற்றி சொன்னோம் இல்லையா, பிள்ளையார் பாட்டெல்லாம் நம்ம ஏன்னா முழு முதல்வன் அவன்தான், விநாயகன் என்பது அவன்தான் முதல்வன் என்பது. ஒரு மணிக்கொரு மணி எதிரெதிர் ஒலித்திட ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றும் ஒரு யானை உருவம், வான்வெளியில் தோன்றும் ஒரு யானை உருவம், வண்ண முகம் கொண்டதிந்த குழந்தை வடிவம், பால்வடியும் பருவம் இது குழந்தை வடிவம், பால்வடியும் பருவம் இது குழந்தை வடிவம். பிள்ளையார அப்படி உருகி பாடும், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்போ கடவுள்ல நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் தமிழ் கடவுள் என்கிற பெயர் இந்த உலகத்திலே முருகனுக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம ஒரு முறை குடியாற்றத்துல மாணிக்க வாசகர் விழா வருடா வருடம் ஒரு முறை மிகச்சிறப்பாக நடக்கும். நாம் எப்படி மாதந்தோறும் ஒரு சிறப்பான விழாவை நடத்துகிறோமோ அவர்கள் அதுபோல வருடத்திற்கு ஒரு முறை மாணிக்க வாசகர் விழா நடத்துவார். சென்ற வருடம் என்னை அழைத்திருந்தார்கள். நான் உடனே என்ன பண்ணேன், ஆஹா மாணிக்க வாசகரை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி எங்க நூலகத்தில் இருக்கிற புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு வந்து மாணிக்க வாசகரை பத்தி நிறைய படிச்சுட்டு ஐயாட்ட, ஐயா மாணிக்க வாசகரை பத்தி பேசுறதுக்கு நான் தயாராயிட்டேன், தலைப்பு என்ன கொடுக்குறீங்கன்னு. ஐயா சொன்னாரு, மாணிக்க வாசகரை தவிர நீ வேற எது வேணாலும் பேசணும்னா. இப்படி சொல்லிட்டாரே, நம்ம இவ்வளவு ஏங்கய்யா அப்படி சொல்றீங்கன்னு கேட்ட, அருணோதயம்னு அங்க ஐயா ரொம்ப அழகா நடத்துவாங்க நம்ம தலைவர் மாதிரி. ஏங்கய்யா அப்படி சொல்றீங்கன்னு, அம்மா பிட்டுக்கு மண் சுமந்த கதை எங்களுக்கு தெரியும், நிறைய பரியாக்கண கதை எங்களுக்கு தெரியும், வந்தி கிழவிய நல்லாவே தெரியும், அதனால நீங்க எந்த கதையும் நீங்க பேச வேண்டாம், இது அல்லாம நல்ல செய்திகள் இலக்கிய செய்திகள் நீங்க பேசுங்க, இடையில இடையில மாணிக்க வாசகரையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால பொதுவாகவே ஆன்மீக அமைப்புகள் என்று சொன்னால் அந்த ஆன்மீகத்தோடு கூடிய வாழ்வியலையும் பேசுவதுதான் இந்த மக்களுக்கு நாம செய்யற ஒரு மிகப்பெரிய தொண்டு. இந்த உலகத்திலேயே நம்ம எல்லா கடவுளுக்கும் முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய 10 மாதம் நம்மை பெற்றெடுத்த தாய்தான் முதல் கடவுள். உலகத்துல முதல் கடவுள் அதுதான். ஆனா கவிப்பேரரசு ஒரு முறை என்ன பண்ணாருன்னா 5000 10,000 பாட்டு வரைக்கும் எழுதியிருக்காரு. ஆனா அவர் அம்மாவை பத்தி எழுதுனது இல்லைன்னு ஒரு முறை வருத்தப்பட்டார். அம்மாவை முறை நீ அவருடைய படைப்புகள் செஞ்சீவராயனையாவுக்கு தெரியும், நீங்க படைப்புகள் எடுத்து பாருங்க, 50 படைப்புகள் வரைக்கும் அம்மாவை பத்தின பெருமை ஒன்றும் அதிகமா சொல்லியிருக்க மாட்டார். ஆனா 50 படைப்புகள்ல இல்லைன்னாலும் ஒரே ஒரு படைப்புல அம்மாவை பற்றி அவர் சொன்ன அளவுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கடவுளை வழிபடாதவர்களும் கூட அம்மா என்கிற கடவுளை வழிபடாமல் இந்த உலகத்தில் இருந்ததில்லை. அவர் சொல்லுவார், 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவள ஓம் பெருமை ஒத்தவரை சொல்லலையே, காத்தெல்லாம் மகம்பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகம் பேச்சு ஓன் கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுது என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவம் பெத்த பொன்னை குளமகளே, என்ன புறந்தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து பொறப்பான்னு வயிற்றுல நீ சுமந்ததில்ல, நீ வயிற்றுல சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிருச்சு, கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில நீ என்னென்ன நினைச்சிருப்ப, கத்தி எடுப்பவனோ களவான பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன்தானோ, இந்த விவரங்க ஏதொன்னும் அறியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும்.
கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ணெய் கருப்பட்டி கலந்து தருவாயே, என் தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு என் மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா. எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற புள்ள உண்டு, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற புள்ள உண்டு, உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா என்று அவர் முடிக்கிறார். அதனால கடவுளை நம்புபவர்கள் நம்பாதவர்கள் எல்லாவற்றிற்குமே உலகத்திலே ஒட்டுமொத்தமான ஒரே முதல் கடவுள் என்று சொன்னால் அவள் நம்மளுடைய அம்மா தான். அதுலயுமே கிமு நான் சொல்றது கிபி அல்ல, கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சக்தி வழிபாடு இருந்ததாக அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சக்தி வழிபாடுன்னா இப்ப வந்ததில்லை, ஆரம்ப காலகட்டத்தில் முதல் வழிபாடு என்ன? சக்தி வழிபாடு தான். சக்தி இல்லைன்னா சிவனான்னு கடை. நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க தெரியுங்களா, சக்தி இல்லைன்னா சிவனேன்னு கடைன்னா சக்தி இல்லைன்னா சிவனே நீ கடை. அப்போ கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பேயே சக்தி வழிபாடு நம்ம நாட்டுல இருந்திருக்கு. அம்பா கருணை புரிவாய், ஜெகதம்பா கருணை புரிவாய், தீராத கவலையும் நோய்வாதையும் தனிய தேவி உனை நினைந்து பாடி பணிந்திடுவேன். தீராத கவலையும் நோய்வாதையும் தனிய தேவி உனை நினைந்து பாடி பணிந்திடுவேன். நாராயணி நலம் தாராய் தயாவரி, நாராயணி நலம் தாராய் தயாவரி, நம்பும் அன்பர்களுக்கு என்றும் அருள் ஜெகதம்பா கருணை புரிவாய். உலகத்துல முதல் வழிபாடு சக்தி வழிபாடு. அந்த கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள அந்த அகழ்வாராய்ச்சியில முன்னாடி எல்லாம் இப்படி எல்லாம் போட்டோ இருந்ததா? இப்படி யூடியூப்ல எடுக்கிறாங்க இருந்ததா? புகைப்பட கலைஞர் ஜெகநாதன் போட்டோ எடுத்தீங்களா இல்லையா? எடுக்காம, ஆமா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், எடுக்கவே இல்லையே. எடுத்துட்டீங்களா? அங்க உட்கார்ந்து எனக்கே தெரியாம எடுத்துட்டார். அப்ப புகைப்பட கலைஞருக்கு எவ்வளவு நுட்பம் இருக்கு பாருங்க. அப்ப இன்றைக்கு இருப்பது போல இந்த ஒளிப்படம் நிழல் படம்லாம் இல்லை. ஆனா அன்றைக்கு இந்த செய்தி எப்படியாவது சொல்ல வேண்டும் என்று கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பேயே சக்தி வழிபாடு இருந்த காலகட்டத்திலேயே அந்த இடத்துல மயிலினுடைய ஓவியங்கள் நிறைய இருந்திருக்கிறது. அப்போ உலகத்தினுடைய முதல் ஆதி கடவுள் என்று சொன்னால் அது முருகன் தான். அப்படி ஒரு பெருமையான விழா கந்த சஷ்டி விழா என்பது. அந்த நேரத்திலே நான் இங்க வந்தது, அதுவும் முருகனுக்கு பல பெயர். நம்ம நீங்க சைவ சமய குறவர்கள் 4 பேர்ல அதிகப்படியான பெயர் கொண்டவர் அப்பர் தான். அவருக்கு இயற்பெயர் மருள் நீக்கியார். அப்பரேன்னு அழைத்ததனால அப்பர். அவன் வாக்குக்கு ஈசன் என்பதனாலே வாகீசர். அவர் தாண்டகம் பாடுறதுல வல்லவர்ங்கிறதுனால தாண்டக வேந்தன். அவர் நாவுக்கு அரசனாக இருக்கிற காரணத்தினாலே நாவுக்கரசர். அவர் சமரத்துல இருந்த காலகட்டத்தில் அவருக்கு தர்மசேனர். 7-8 பேர் இருக்கிறது நாவுக்கரசருக்கு தான். அதை விட அதிகப்படியான பேர் உள்ளது யாருன்னாக்கா நம்ம முருகன் தான். பாருங்க, வெற்றிவேல், வெற்றிவேல் முருகனுக்கு. பாருங்க, பெண்கள் 4 பேர் தான் சொல்றாங்க அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு என்னன்னா, நம்ம யாராவது வகுப்பறையில முருகன் இருந்தாருனாக்கா அவரை கூப்பிடணுமேனு பேப்பரை திருத்தி 10 மார்க் தான் வாங்கியிருப்பான். அது பேப்பரை திருத்தி கூப்பிடணும்ட்டு நான் என்ன பண்ணுவேன், என்னன்னா இவ்வளவு 10 மார்க் தான் வாங்கியிருக்கேன்ட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அங்க இருக்கிற 60 பேர் அரோகரா தன்னறியாம வந்துடும். ஏன்னா அது அனிச்சை செயல் மாதிரி. இந்த கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். நீங்க போன் பேசுவாங்க, இந்த பையன் பக்கத்துல உட்காந்து பேசாம அப்படின்னு நடிப்பாங்க. ஆனா அந்த காலில் கீர் போடுறது கரெக்டா போய்கிட்டே இருக்கும். கீர் போடுறது கீர் 5, 4, 3, 2 எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு போச்சா. அப்ப கரெக்டா மாத்துறாங்கன்னா அந்த கார் ஓட்டுறது அனிச்சை செயல் மாதிரி எப்படி நம்ம உடம்பு மனசு செய்யுதோ அதுபோல வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னா அரோகரா தாரா வந்துடும். நம்ம நாட்டுல அப்படிதான் என்ன பண்ணிருக்கோம், முருகன் கோவில் வச்சு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல், ஞானவேல், சக்திவேல், செந்தில்நாதன், ஜெயந்திநாதன், சுப்பிரமணியன், பாலசுப்பிரமணியன், வள்ளி மணாளன், இப்படி நிறைய பேர், கிட்டத்தட்ட 36 பேர் முருகப்பெருமானுக்கு. நான் 36 எழுதிட்டு வரல, அதனால அதோட குறைச்சிட்டேன்.
அப்போ இருக்கிறதுல அதிகப்படியான பெயர்களை கொண்ட இந்த உலகத்துல வாழ்விக்க வந்தவன் யாருன்னு சொன்னா முருகப்பெருமான் தான். அதுலயும் இன்னொரு சிறப்பு என்னன்னா, வாழ்வியலோடு சேர்ந்தது. எந்த ஒரு இலக்கியங்களுமே எப்பொழுது வெற்றி பெறும் என்று சொன்னால் அது வாழ்வியலோடு சேர்கிற பொழுதுதான். மனிதர்கள் என்று சொன்னாலே பலம் பலவீனம் ரெண்டும் உண்டு, ரெண்டுமே இருக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே. ஆனா எது புத்திசாலித்தனம்னா, நம்ம பலவீனம் தெரிஞ்சிடாம நம்ம இருந்தோம்னாக்க நல்லது. எல்லா மனிதர்களுக்கும் பலவீனம் உண்டு. அத ஒரு இலக்கியம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு முறை ஐயா சிவகாசி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த கருத்தை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடித்தமான கருத்து. பலம் உள்ளவர்களின் பலங்களையும் பலவீனர்களின் பலங்களையும் எடுத்து சொல்வது இலக்கியம். அப்போ எல்லா மனிதர்களுக்கும் பலம் பலவீனம் ரெண்டுமே உண்டு. இப்போ வாழ்வியலோட எல்லாத்தையுமே பார்க்கணும். முருகன் வள்ளியை தான் விரும்பினார், தெய்வ யானை முருகனை விரும்பினாங்க. ரெண்டு லவ்வுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஒருத்தரை விரும்புறோம், ஆமா. இப்போ இவர் வள்ளி மேலதான் அவ்வளவு, அதுவும் அந்த வள்ளியினுடைய அந்த தமிழ் வார்த்தைகளுக்கு வாயூறி நின்றவன்னு சொல்லுவாங்க. அது பேசுற வார்த்தைக்கு தான் அப்படி வாயூறி நிற்பாரா முருகன். அதனாலதான் அவரை சொல்லும் பொழுதே பாத்தீங்கன்னாக்கா வள்ளி முருகனை தான் சேர்த்து சொல்லுவாங்க. ஆமா, தெய்வ யானை முருகன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த கிராமத்துல அந்த ஒரு சமூகம், அந்த குரத்தி சமூகம் இருக்கிற இடங்கள்ல ஒரு திருவிழா நடந்தது. அப்ப அங்க பாடுறாங்க, நீங்கெல்லாம் எங்க சமூகத்தை நான் எதையும் குறையா சொல்லல, இருக்கிற கிராமத்துல இருக்கிற நடைமுறைகளை சொல்றேன். எங்களை குறையா சொல்றீங்களே, இந்த உலகத்துல நாங்க எவ்வளவு உயர்ந்தவர்கள் தெரியுமா? குரத்தி குரத்தி என்று, குறவன் குறவன் என்று மட்டமாக பேசுறீங்க, எங்களை குத்தமாக பேசுறீங்க. குரத்தி குரத்தி என்று, குறவன் குறவன் என்று குத்தமாக பேசுறீங்க, எங்களை மட்டமாக பேசுறீங்க. அந்த வள்ளி முருகனை கும்பிட்டு வணங்குறது குரத்தி புருஷன் தாங்க, அவ குரத்தி புருஷன் தாங்க. இது கிராமத்துல படிக்காத அந்த பெண்கள் பாடுகிறது போல உள்ள பாட்டு. அப்போ அவர்களும் தன்னுடைய வாழ்வியலோடு அந்த முருகனை எப்படி இணைத்து பார்க்கிறார்கள்ங்கிறதுக்காக நம்ம சொன்னது. ஏன்னா மனிதர்கள் எல்லாம் சமமானவர்கள் தான். நீங்க 7ஆம் திருமுறை பாடிய சுந்தரர் திருமணம் செய்து கொண்ட பறவையார் ஒரு தேவரடியார்கள் சமூகத்தை சார்ந்தவர். இது இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும். இதுல திருவாரூரில் பறவையார், திருவாரூர்ல அந்த பல்லக்குல வச்சு தூக்கிட்டு போற பெருமை அந்த ராஜாவினுடைய மனைவி ராணிக்கு மட்டும்தான் உண்டு. வேற யாரையும் பல்லக்குல வச்சு தூக்கிட்டு போக மாட்டாங்க பெண்கள் அந்த காலகட்டத்துல. அப்போ பல்லக்களை வச்சு தூக்கிட்டு போவாங்க. அதுல ராணிக்கு அடுத்தபடியா பல்லக்களை வச்சு தூக்கிட்டு போனது சுந்தரனுடைய மனைவி பறவையார மட்டும்தான். அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கோவில்கள்ல போய் எல்லாரும் அந்த ஆன்மீக தொண்டு செய்வதற்காக எல்லாரும் போய் அதுக்கு பொருட்களை கொடுத்தாங்கல்ல. தன்னுடைய சொத்து எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவையும் கொடுத்து 235 கிலோல விளக்கு, இன்னைக்கு திருவாரூர்ல அது இருக்கு, 235 கிலோல விளக்கு கொடுத்து அதனால அந்த ஆன்மீக தொண்டையை செய்து அவரை பல்லக்கில் தூக்கி கொண்டு போனார்கள் என்று வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இங்க தஞ்சையில் ராஜராஜ சோழன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல டெய்லி நம்ம வீட்டுல விளக்கேற்றுவோம்ல, விளக்கேத்துற மாதிரி அந்த கோவில்ல ஒரு விளக்கு எரியணும்னாக்கா ஒரு ஆளாக்கு நெய் வேணும். ஒரு விளக்கு எரியறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆளாக்கு நெய் வேணும். இப்ப அந்த கோவில்ல எத்தனை விளக்கு எரிஞ்சுதான் அப்படின்னா 160 விளக்கு. ஒரு விளக்கு ஒரு நாளைக்கு எரியறதுக்கு ஒரு ஆளாக்கு நெய் வேணும்னா 160 விளக்கு எரியணும்னா எந்த மளிகை கடையில போய் நெய் வாங்கிட்டு வர்றது? இது நடக்கிற கதையா? அப்படி வாங்க முடியுமான்னு ராஜராஜ சோழன் என்ன பண்ணார், அதற்கென்றே தானமா கொடுக்கிற யாரும் பணமாவோ பொருளாவோ எதையும் வாங்குற பழக்கமே இல்லை. நீங்க இப்ப 50,000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? 50,000 50,000 கொடுக்க கூடாது, போய் பசுமாடா வாங்கிட்டு வந்து கொடுங்க. நீங்க இவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? போய் ஆடா வாங்கிட்டு வந்து கொடுங்க, போய் எரும மாடு வாங்கிட்டு வந்து கொடுங்க. 3 தான். அப்போ லட்சக்கணக்கில் மாடு, அதை பராமரிக்கணும்னா ஒரு ஆள் பராமரிக்க முடியுமா? அப்போ இடையர்களை எல்லாம் அடைத்து இதை பராமரித்து இந்த நெய் கொண்டு வந்து கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை. அப்போ பாலை நீங்க கொண்டு போய் வித்துக்கலாம், மோரை வித்துக்கலாம், வெண்ணெயை வித்துக்கலாம்,
இந்த கோவிலுக்கு நெய் தீபம் போடுவதற்காக அவர்கள்ட்ட இருந்த மாடுனா எத்தனை பண்ண கணக்குல இருந்துச்சான். எரும மாடு மட்டும்தான் ஒரு 60 பண்ணையா என்னமோ இருந்திருக்குது. மற்றதெல்லாம் ஆடு மாடு எல்லாம் லட்சக்கணக்கில் வச்சு அந்த கோவிலுக்கு தீபம் ஏற்றுவதற்காக ஒரு ஒரு ஊரையே நடத்தி இருக்கிறான் ராஜராஜ சோழன். இன்னும் ஒரு பெருமை என்னன்னா, இப்ப மழை இப்ப இல்ல, சென்னை போன்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சதுன்னா எல்லா இடத்துலயும் தண்ணி கட்டிடும். இப்ப நம்ம ஊர்லயுமே தான் நடக்குதுல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, வீடு கட்டும் பொழுது அந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டி வச்சு கட்டணுங்கிறது முறை. இப்பவுமே இன்ஜினியர் கட்டினாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டா இந்த சோக்பீட் போட்டு மழை நீர் சேகரிப்பு தொட்டி கண்டிப்பா போடுவாங்க. அதுல இன்னைக்கு அதுக்கப்புறமா நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி இருக்கிற பொழுது எந்த வீடு கட்டினாலும் அந்த வீட்டிலே மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்க வேண்டும் அப்படின்னு சட்டமே போட்டாங்க. அப்படிதான் வீடு கட்டணும்னு. ஆனா ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் இன்னைக்கும் தஞ்சை பெரிய கோவில்ல ஒரு மாதம் மழை பெய்தாலும் நீங்க போய் ஒரு சொம்பு தண்ணி எடுக்க முடியாது. ஒரு சொம்பு தண்ணி அவ்வளவு மழையில எந்த இடத்துலையும் தங்காது அந்த ராஜராஜ சோழன் கோயில்ல. என்ன காரணம்னா, அவ்வளவு அற்புதமாக அன்றைக்கே மழைநீர் சேகரிப்பு தொட்டி வச்சு அது கீழே பாதாளம் வழியா போய் கரெக்டா சிவகங்கை பூங்கால போய் அந்த குளத்துல விழறா மாதிரி உலகத்துல முதல்ல மழைநீர் சேகரிப்பு தொட்டி வச்சு கட்டினவன் ராஜராஜ சோழன் தான். அதைத்தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், வாழ்வியலோட செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இது முன்னாடி வாழ்ந்த அந்த ஆன்றோர்களுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்க மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப வள்ளி முருகன் இப்ப அங்க போயிட்டு இங்க வந்துடணும் இல்ல, எங்க போனாலும் சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுறோம்ல, அந்த மாதிரி இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டோன்னு இப்ப ரெண்டு வள்ளியோட இவர் மகிழ்ச்சியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பேசினவர் சும்மா இருந்திருக்கலாம்ல, நேர பேசிட்டு இப்படியே நேர தெய்வயானிட்ட போயிட்டார். அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சு, உன் மேல சந்தனம் எல்லாம் பட்டிருக்கு, மலையில தானே சந்தனம் இருக்கும், நீ எங்க போயிட்டு வந்தன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியே முத்தெல்லாம் வேற போட்டிருக்க, எங்க ஆறு முத்து போடுவா, அவங்க தானே போட்டாங்க, அப்போ நீ அங்கதான் போயிட்டு வந்திருக்கன்னு ஒரே சண்டை. நீங்க ரொம்ப உச்சகட்டத்துல மனைவியை சமாதானப்படுத்த முடியலன்னா வேற வழியே இல்லை, காலில் விழுந்துட வேண்டியதான். இது சில பேர் செஞ்சிருப்பாங்க, ஆனா சொல்ல மாட்டாங்க. ஆண்கள் நேரடியா மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, தெரியுங்களா? அப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியா கேட்க மாட்டாங்க, கோச்சிட்டு இருப்பாரு. 2 நாள் கழிச்சு ஒரு வேளை இவர் பேசணும்னு நினைச்சாருன்னா நினைக்கலன்னா போட்டுமே, நமக்கு என்ன, பேசணும்னு நினைச்சாருன்னா இன்னைக்கு என்ன நைட்டு டிஃபன் அப்படின்னு கேட்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு கொஞ்சம் கோவம் போயிடுச்சு, சாரி அப்படிங்கிறத இன்னைக்கு என்ன நைட்டு டிஃபன் கேட்கிறாரு. இல்லை, இது குடும்பங்கள்ல இருக்கிறது நமக்கே தெரியும். நீங்க கையை 2 வரம் கேட்டா, அந்த 2 வரத்துல முதல் வரத்தை தான் தசரதன் கொடுத்துட்டாரு. சரி, உன் மகன் பரதன் நாடாளணும், ரைட், ஆளட்டும், இதோட நிறுத்தி இருந்தா பிரச்சனை இல்லை. 2வது வரத்தையும் கொடுத்தே ஆகணும்னு கேட்டான். 2வது வரத்தையும் கொடுத்தே ஆகணும்னு கேட்கும் பொழுதுதான் எப்படியாவது இந்த ஒரு வரத்தை கேட்க வேண்டாம்னு அவரு கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி பார்த்தார். முடியவே இல்லை, கைகை காலில் விழுந்துட்டார்ல. அதிகமான இன்பத்திலும் அதிகமான துன்பத்திலும் ஒரு மனிதன் தன்னிலை இழப்பான். அதே போல மௌனம் என்பது அதிகமான துன்பத்திலும் நடக்கும், அதிகமான இன்பத்திலும் நடக்கும். சோகத்தில் ஒரு மௌனம், சுகத்தில் ஒரு மௌனம். நீங்க அப்படியே அதுல இருந்து ஒரு இதை நீங்க பிடிச்சுக்கணும், எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல முடியாது. சோகத்தில் ஒரு மௌனம், சுகத்தில் ஒரு மௌனம், தியானத்தில் ஒரு மௌனம், மயானத்தில் ஒரு மௌனம். 4 மௌனம் தான், ஆனா 4க்கு அர்த்தம் வேற. இப்போ என்னடா பண்றதுன்னு தெரியாம இந்த ஒரு வரத்தையாவது விட்டுடுன்னு நினைக்கும் பொழுது கையை காலில் விழுந்தான் தசரதன். அதுபோல இப்போ எப்படியாவது தேவயானையினுடைய கோபத்தை தீக்கணும். இவனும் கெஞ்சி கெஞ்சி பார்த்தாரு, என்னடா பண்றதுன்னு கடைசியா முருகனுக்கு வேற வழியே தெரியல, காலில் விழுந்துட்டார். இப்ப தெய்வயானைக்கு எப்படி கோபம் போயிடுச்சுன்னா, எவ்வளவு பெரிய கடவுள், எவ்வளவு பெரிய ஆளு முருகன், சே நம்ம காலில் விழுந்துட்டாரு பத்தியா. பெண்களுக்கு எப்படின்னா, அதனாலதான் அந்த மெட்டி போடுற இதெல்லாம் வந்திருக்கும். மெட்டி முதல்ல ஆண்கள் தான் போட்டிருந்தாங்க, மெட்டி முதல்ல ஆண்கள் தான் போட்டிருந்தாங்க. பொதுவா பெண்களை தனக்கு உள்ளாக்குறதுக்கான திட்டமும் கூட அதுல இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சில பேர்.
இப்போ நீங்க கொஞ்சம் பெண் வந்து வளைந்து கழுத்து இப்படி குனிஞ்சு காட்டுனானா ஆண் காலை தொட்டு மெட்டி போட்டுருவான். அப்போ பெண்கள் வளைந்து கொடுக்கிற பொழுது ஆண் இப்படி இருப்பான், அது நமக்கு தெரியும். அப்போ உடனே காலில் விழுந்தோன்னே தெய்வயானை என்ன பண்ணிட்டா, இவ்வளவு பெரிய மனிதர் நம்ம காலில் விழுந்துட்டாரேன்னு கோபம் போயிடுச்சு. இப்போ இந்த செய்தி வள்ளிக்கு தெரிஞ்சு போச்சு. நேரா கோபத்தோட வந்து சண்டை பூல கட்டுறா. கயிறுல கட்டினா முருகனுக்கு வலிக்கும்ல, இந்த மாதிரி பூ இருக்குல்ல, அந்த பூல கட்டினா வலிக்காதுன்னு பூல முருகனை கட்டி இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்து அங்க போவியா இனிமே அப்படின்னு சண்டை போடுறான். அவங்கவுங்க வாழ்வியலோட பொருத்தி பார்த்துக்காங்க, அவ்வளவுதான், வந்தவரை கண்டுகொள்க அப்படிங்கிற மாதிரி. இனிமே அங்க போவியா அப்படின்னு சண்டை போட்டோன்னா தேவயானிக்கு கோபம் வந்துருச்சு. தேவயானிக்கு கோபம் வந்து விறுவிறுன்னு இப்ப 2 பேருக்கும் நடக்கிற போர் தான் பெரிய உலக போரை விட பெரிய போர் இந்த போர் தான். 2 பேருக்கு சண்டை, மயிலும் சண்டை போடுது, கிளியும் சண்டை போடுது. இவங்களுடைய பெண்களும் சண்டை போடுறாங்க. தலையில பூ வச்சிருக்கால, இந்த பூல வண்டு வச்சிட்டு இருக்கான். அவ தலையில பூ வச்சிருக்கால, அதுலயும் வண்டுகள் இருக்கான். இந்த 2 வண்டும் சண்டை போட்டுக்குதான். இப்ப கிளியும் சண்டை போட்டுது இல்லையா? இப்ப இதெல்லாம் சண்டை போடுறது பத்தாதுன்னு இவ தலையில இருக்கிற பூல இருக்கிற வண்டும் சண்டை போடுது, இந்த வண்டும் சேர்ந்து சண்டை போடுது. பெரிய போரா போச்சு. இது எப்படா தீக்கிறதுன்னு முருகன் வேற வழியே இல்லாம 2 பேரையும் சமாதானம் செய்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் வந்து வாழ்வியல்ல எப்படி எல்லாருக்கும் குடும்பத்துல சண்டை இருக்குமோ அதுபோல மனித வாழ்வியலோடு முருகன் சேர்ந்து வாழ்ந்த காரணத்தினாலே தான் உலக மக்கள் எல்லாம் அவனை தமிழ் கடவுள் என்று கொண்டாடுகிறார்கள். அதுலயும் பொதுவா வந்து முருகனுக்கு பிடித்தமான நிறம் எதுனாக்கா சிவப்பு. இந்த மாதிரி நல்ல ரெட்டுங்கிறாங்கல்ல, அப்ப அந்த சிகப்பு வண்ணம். ஏன்னா இந்த உலகத்தை நடக்கிற அதர்மங்களை கண்டு அதிகமான கோபம் வரும்பொழுது அப்படி கண்ணு சிவப்பு பார்த்தீங்களா, அந்த நிறத்தை வந்து அப்படி முருகன் ஏத்துக்கிட்டாராம். அதனால முருகனுக்கு உரிய ஆடை சிவப்பு, முருகனுக்குரிய மலர்கள் சிவப்பு, முருகனே சிவப்பு, என்ன மாதிரி கருப்பு இல்லை. ஆமா, முருகனே வந்தனது நல்ல சிவப்பு, என்ன மாதிரி கருப்பு இல்லைன்னா அவர் எப்படி சிரிச்சார் தெரியுங்களா? அப்போ நான் பார்த்தேன். அப்ப என்னன்னா அந்த வண்ணத்திற்குரிய ஒரு பெருமையான ஒரு கடவுளாக முருகன் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவரை வந்து போற்றி புகழ்ந்து பாடும்போது வள்ளலார் எப்படி பாடுவார் தெரியுங்களா? அருளாரமுதே சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் பொருளாயனையாய் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மறைவார் கரியாய் சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் சரணம் சரணம். இது எல்லாரும் வந்து முருகனுக்காக உருகி பாடுகிற பாடல் இந்த பாட்டு. அதுலேயும் மட்டும் இல்லாம ஆண்டி கோலம்ங்கிறது முருகனுக்கு தான். ஏன்னா மனிதர்கள் எளிமையாகவும் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் எப்பொழுது பெருமையுடையவனாக இருப்பான் என்று சொன்னால், எவ்வளோ உயரத்திற்கு போனாலும் அவன் என்றைக்கு எளிமையாகவும் பண்போடும் பணிவோடும் இருக்கிறானோ அன்றைக்குத்தான் அவனை பத்தி இந்த உலகம் பேசும். இல்லைன்னா அந்த பக்தி ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாவே முதல்ல அந்த ஆணவம் குறையணும். இங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த நீட்டமா முடி இருக்கிற பிள்ளைக்கே பெரிய ஆணவம் இருக்கும். மனுஷனாலே ஒன்றும் சாதிக்க முடியல, என்ன வந்து சாதிக்க போகுது? ஆனா அந்த முடியை பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி போடுங்கிட்டு போடும். அதே சீப்பில் அந்த முடியை எடுத்துருச்சுன்னா அப்படி இந்த கையில் எடுத்து இங்கிட்டு போட்டுரும். எதுவுமே இருக்கிற இடத்துல இருந்தாதான் பெருமை, கீழே இறங்கி வந்துடுச்சுன்னா எந்த பெருமையும் இல்லை. அப்போ மனிதர்கள் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முருகப்பெருமான் இந்த எளிமையும் தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, முருகனுடைய இன்னொரு மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா அப்படியே முருகனை நினைச்சுக்கிட்டோம்னா அந்த கெட்டது போயிடும் நம்ம விட்டு. அதுவும் இல்லாம உலகத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வெற்றி கண்ட ஒரு இடம் என்னன்னாக்கா முருகப்பெருமானுடைய பாதங்களை இறுக பற்றி கொண்டவர்கள் தான். 10 வருடம் 12 வருடம் குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் எனக்கு முருகனுடைய அருளால் குழந்தை கிடைத்தது என்று சொன்னதை நாம் காதால் கேட்டிருக்கிறோம்.
அது மட்டும் இல்ல, நான் சொல்றேன், அந்த கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மாவிளக்கு போட்டு முருகனை வழிபட்டதால் பிள்ளை பேறு பெற்றார்கள் என்று அகழ்வாராய்ச்சியில கார்த்திகேயன் அவர் எழுதியிருக்கார். அப்போ இன்னைக்கு நேத்து இல்ல, உலகம் தோன்றிய காலகட்டத்திலிருந்தே அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க சிற்றிலக்கியத்துல ஒரு குற்றாலகுறவஞ்சில ஒரு செய்தி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. குற்றாலகுறவஞ்சில என்னன்னா, இப்ப முருகன் வந்து மாமரமாக கடல் நடுவிலே நின்ற சூரபன்மனை வெற்றி பெற்றான்ங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதுல அந்த ஒரு வேடன் என்ன பண்ணானா, போய் ஒரு கொக்கை பிடிச்சி அந்த கொக்கை சாறு வச்சுட்டான். நம்ம சூப்பு குடிக்கிறோம்ல, மட்டன் சூப்பு, சிக்கன் சூப் குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி கொக்கை எடுத்து சாறு வச்சுட்டான். இந்த சாரை வச்சு எல்லாத்துக்கும் போய் கொடுத்தோன்னு அங்க அந்தணர்கள், வேத விற்பனர்கள் எல்லாரும் வாங்கி குடிக்கிறாங்க. இந்த கடல் நடுவுல நின்ன அந்த மாமரம் என்கிற சூரபன்மன் இருக்கு பத்தியா, அதுதான் கொக்கு. அதுதான் கொக்கு. அதை வென்றதனால முருகனுக்காக திருவிழா எடுக்கிறார்கள் அல்லவா, அதுதான் சாறு. அப்போ அந்த கொக்கு சாறு இந்த உலகத்துக்கெல்லாம் கொடுத்த அந்த வேடன் கதையை வைத்து முருகனுடைய பெருமைகளை குற்றாலகுறவஞ்சில அற்புதமா சொல்லுவாங்க. இந்த குற்றாலகுறவஞ்சில எனக்கு பிடித்தமானது என்னன்னா, அந்த கற்பனைகள் அதிகமா இன்பியல் நிகழ்வுகள் வந்து சிற்றிலக்கியங்கள்ல நிறைய இருக்கும். அதுல குறத்தி வந்து எப்படி உடைய உடுத்திருப்பான்னு தெரியும். அதுல என்ன பண்ணுவா, ஊருக்குள்ள குறி பார்க்கறதுக்காக வருவா. குறி பார்க்கறதுக்காக வரும்பொழுது அந்த குறத்தி எப்படி இருப்பான்னு ஒரு உவமை சொல்லுவார் பாருங்க. அவ குறத்தி எப்படி உடை உடுத்திருப்பான்னு தெரியும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அழகியலுக்காக அப்படி அரசியல் கூட்டத்துக்கு போற அமைச்சருடைய உடை எப்படி இருக்கணும் அப்படியே கற்பனை பண்ணுங்க. அவ்வளவு வெண்மையா எங்கேயாவது குறத்தி உடை உடுத்தி இருக்குமா? ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த ரோட்ல அந்த குறி பார்க்கறதுக்காக போற குறத்தி சலவை சேர் மருங்கில் சாத்திய கூடையும். அந்த அமைச்சருடைய உடை எவ்வளவு வெள்ளேர்னு சலவைக்கு போட்ட மாதிரி இருக்குமோ அப்படி சலவைக்கு போட்ட மாதிரி உடைய உடுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. சலவை சேர் மருங்கில் சாத்திய கூடையும். அந்த குறத்தி என்ன பண்ணுவாளாம், விழிக்கொரு சிமிட்டு மொழிக்கொரு பகட்டு. அவ முகத்துல அவ்வளவுதான் காட்டுவாளாம். நீங்க தில்லானா மோகனம் அல்ல, அந்த பத்மினியினுடைய முகம், அந்த மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன, அப்படி அந்த காட்சி அப்படி முன்னாடி பாருங்க. அந்த பரத கலையில அந்த முகம் எப்படி எல்லாம் பேசும்னு தெரியும். கண்ணு பேசும், கண்ணு பேசும். அதனாலதான் உடம்புலயே பொய் சொல்லாத உறுப்பு கண்ணு தான். நீங்க நாங்க கல்லூரியில பெரிய ஆடிட்டோரியம் அப்படி எழுதும் போது எவனாவது பிட்டு வச்சிருக்கானான்னு பிடிக்க போனா கரெக்டா பிடிச்சிடலாம். எப்படின்னா, கரசு எழுத வரவங்க எங்க கல்லூரியில் பிட்லாம் அடிக்க மாட்டாங்க, நாங்கள தான் சொல்லி கொடுத்துட்றோம், அப்புறம் எதுக்கு அடிக்கிறாங்க. அப்ப என்னம்னா, எழுதும் போது எழுதிக்கிட்டே இருப்பான். நம்ம போய் பக்கத்துல நின்னோன்னா நிறுத்திக்கிடுவான். அவனுக்கு தெரியும்னா விறுவிறுன்னு எழுத வேண்டியதானே. பக்கத்துல போய் நின்னோன்னா எழுதிக்கிடுவான், நிறுத்திடுவான். ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க, எழுதவே மாட்டான். ஏன்னா தெரியாதுல்ல, இவ்வளவு நேரம் பிட்டு வச்சிருந்த பாத்திரம் எழுதிக்கிட்டு இருந்தா அப்படியே நிறுத்திடுவான். அவன் அப்படியே நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பா வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, அப்படி கையை வச்சுட்டு அவன் மொழி போற போக்கு, அப்போ உடம்புல எல்லா உறுப்பும் பொய் சொல்லும், ஆனா கண்ணு பொய் சொல்லாது. கண்ணு என்ன செஞ்சாலும் உடம்பு அடி வாங்கும். எங்கேயாவது போகும்போது ஒரு பிள்ளைய பார்த்து ஒரு சிமிட்டு, ஏய் நீ என்ன பண்ண போட்டு அடிச்சிடுறாங்களா? அப்போ கண்ணு செய்யற வேலைக்கு கண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, அதனால மற்ற உறுப்பெல்லாம் பிரச்சனையாகும். அப்படி கண்ணுக்கு ஒரு பெரிய பவர் உண்டு. அப்ப என்ன பண்ண, அந்த பத்மினியோட முகம் இவ்வளோ அழகா வரைஞ்சு என்னமா இருக்கு மாதிரி. இதுல என்ன சிறப்பு தெரியுங்களா, அந்த படத்துல அந்த காட்சியை நடிக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு 42 வயசாம். அந்த காட்சியில நடிக்கும் பொழுது 42 வயது. அவங்க சில பேர் வந்து எங்க ஐயா ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் வந்து வெளிநாட்டுல போய் அவங்க இருக்கிற பொழுது அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்க சொன்ன செய்திகள்லாம் ஐயா மேடையில் ஒரு முறை சொன்னாங்க. அப்ப நாங்க கேட்டிருக்கோம். 42 வயதுல அந்த கண்ணையும் முகத்தையும் எவ்வளவு அழகா வந்து காட்டுவாங்க பாத்தீங்களா. அப்படி எல்லாம் வந்து குறத்தி இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. அனவசரா பாருங்களேன், விழிக்கு ஒரு சிமிட்டு மொழிக்கு ஒரு பகட்டு. அவ பேசுற மொழியில அப்படி பகட்டு காமிப்பாலாம். போய் என்ன பண்ணுவா, சோசியம் பாக்குறான். பாக்குறதுல அதுல ஒரு பெரிய வித்தை இருக்கு தெரியுங்களா. அந்த குறி பாக்குறதுல, அந்த ஒரு வீட்டுல ஒரு 15 வயசு பிள்ளை இருக்கு,
யாரும் இல்லாத நேரத்துல அந்த குரத்தைய கூப்பிடுது. கூப்பிட்டோன்னே இவ கண்டுபிடிச்சிருவா. ஒரு 15 வயசு பிள்ளை இல்ல ஒரு 18 வயசு பிள்ளை யாரும் இல்லாத நேரத்துல நம்மளை கேட்டு கையை நீட்டி இது என்னன்னு கேக்குதுன்னா என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒரே பிரச்சனையா தான் இருக்கும். என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு வச்சோல்லையோ, ஒரே பிரச்சனை. அந்த பிரச்சனை காதல் பிரச்சனை தான். இப்ப என்ன பண்ணுவா, அதை புரிஞ்சுக்குவா. புரிஞ்சுக்கிட்டு இந்த கையை அப்படி அந்த கையை நீட்ட சொல்லி அந்த கோல் வச்சிருப்பா பாத்தீங்களா, அந்த கோல் வச்சு ஒரு தட்டு தட்டினோன்னு அவ என்ன பண்ணுவா, அந்த பெண் அந்த பெண் எங்க பாக்குறாங்கிறது இவ கண்ணை பார்த்துருவா. அப்ப கண்ணை பார்த்தோன்னே பாப்பா மனசுல ஏதோ நினைக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. சொல்லிட்டு அந்த கையில இப்படி தடவா. அப்போ அந்த பெண் இப்ப என்ன பண்ணுவா, அப்ப கையில இப்படி தடவும் போது அந்த பெண்ணினுடைய பார்வை கைக்கு போயிடும், இவ பார்வை முகத்தை பார்த்துடும். முகக்குறி. அந்த முகமே பாப்பா என்னவோ நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை பார்த்தோன்னே அந்த பெண்ணினுடைய முகத்துல வித்தியாசம் தெரியும். ஆஹா, கரெக்டா கண்டுபிடிச்சிடலப்பா அப்படின்னு. அடுத்தது நம்ம மனசுல நினைச்சது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்குது. அடுத்தது அப்ப கையை தடவுனா அந்த பெண்ணு கையை பார்ப்பா, இவன் முகத்தை பார்ப்பா. அப்போ முகக்குறிய பார்த்து 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 இந்த பெண்மணி குறி சொல்றதுக்கு போனால இந்த பெண்ணை வர்ணிக்கிறதுல அவ்வளவு அழகு. அவரை வர்ணிச்ச அத்தனை அழகு வள்ளிக்கும் பொருந்தும் இல்லையா? அப்படி அவர் வள்ளி மீது அவ்வளவு காதலோடு அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய அந்த கதைகள் இருக்கு. ஆனா எனக்கு நேரத்துல நான் முடிக்கணுங்கிறதுனால, ஏன்னா நம்ம ஆரம்பிச்சு இன்னும் நிறைய இங்க பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு PhD பண்றது கூட நான் இவ்வளவு படிச்சது இல்லை. அவ்வளவு கதைகள் நான் கொண்டு வந்திருக்கேன்னா அதை முடிக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி கொக்கு சாறு வேடன் அப்படி கொடுத்தான் அப்படிங்கிறது அந்த திருக்குற்றால குறவஞ்சியில எழுதப்பட்ட கதைகள் எல்லாம் முருகனை சம்பந்தப்படுத்தி எழுதப்பட்டவைகளாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறது. இதுல நம்ம ஒரு இலக்கியத்துல ஒரு அழகான வரி சொல்லுவோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே உன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு நம்ம காலம் காலமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கல்லு, இப்போ ஒரு கல் இருக்கு, இந்த கல்லும் தோன்றல, இதான மண்ணு, இந்த மண்ணும் தோன்றல. மனுஷன் எப்படி தோன்றி எங்க நின்றுப்பான்? சொன்னதுனால நம்ம என்ன பண்றோம், வரிசையா இப்ப எங்க பச்சை புடவை கட்டியிருக்கேன் எங்க அக்கா, கல் தோன்றி அப்படின்னு சொன்ன உடனே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அதுக்கு என்ன, அப்பெல்லாம் கல்லும் தோன்றல மண்ணும் தோன்றல, மனுஷன் எப்படி தோன்றிருக்க முடியும்? தோன்றிருக்க வாய்ப்பு இல்லை. அது சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா அவ்வளவு பழைமைன்னு புரிஞ்சுக்கணும். கல்லும் தோன்றல மண்ணும் தோன்றல, அதுக்கு முன்னாடியே தோன்றிச்சுன்னா இம்புட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே தோன்றின குடினா அப்ப எத்தனை வருடம் என்றே சொல்ல முடியாத அளவுக்கு பழமையான குடி தமிழ் குடி என்று நம்ம அதில் பொருள் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வார்த்தை சொன்னோம்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொன்னோம். இது இந்த அளவுக்கு பழமையானது நம் தமிழகத்திலே முருகன் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் தான். இந்த பழமை எது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த பெருமலை திருப்பரங்குன்ற மலை என்று ஆராய்ச்சியிலே சொல்லுகிறார்கள். அப்படி முருகனுடைய பெருமைகள் இவ்வளவு நிறைய இருக்கு. இதுல என்னன்னா இடையில கொஞ்சம் அங்கங்க பெரிய புராணம்லாம் போய் வரணுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பு இருக்கும். இப்ப கடவுள் நேர்ல வந்துட்டாருன்னு வைப்பமே, அப்படியே படார்னு எப்படி பிரமிப்பு வந்துடும். ஆனா கடவுளே பார்த்து பிரமிச்சது யார் தெரியுமா? நம்மெல்லாம் கடவுளை பார்த்துட்டா பிரமித்து போவோம். ஆனால் கடவுள் யாரினுடைய அன்பை பார்த்து பிரமித்து போனார்னா கண்ணப்ப நாயனாருடைய அன்பை பார்த்துதான் கடவுள் பிரமித்து போனார். கடவுள் பிரமித்து போனது கண்ணப்ப நாயனார்கிட்ட மட்டும்தான். ஏன்னா நீங்க எதையுமே யோசிக்காம செய்யறதுல ஒரு அன்பு இருக்கும். நீங்க கடையேழு வள்ளல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரி ஓரி காரி ஆய் அதியன் பேகன் ஏழி கடையேழு வள்ளல்கள். இதுல வள்ளல்கள் செஞ்சது ரொம்ப பிரமாதமா சொன்ன விஷயம் சின்ன குழந்தை கூட சொல்லும். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, ஆமா, மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன். இப்போ கடை 7 வள்ளல்கள் சொன்னீங்கல்ல, இந்த 7 வள்ளல்கள்ல இதை விட அதிகமாகவும் எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. ஆய் அண்டிரன் செஞ்ச கொடையில ரொம்ப பிரமாதம். அவர்கிட்ட இந்த யானையெல்லாம் கொடுத்துட்டாரு. நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு டம்ளரை விட்டுருவோமா, ஒரு டிஃபன் பாக்ஸ்ல பக்கத்து வீட்டுல கேசரி கொடுத்து அனுப்புவோம். கரெக்டா அவங்க வேலை விட்டு வந்தோன்னு, பாப்பா போய் இந்த கப்பை வாங்கிட்டு வா. இந்த கப்பு என்ன 35 ரூபாய் இருக்குமா?
அப்பா அந்த கப்பை வாங்கிட்டு வா போவா. ஆண்டி எங்க அம்மா வந்து கப்பு கேட்டாங்க. யோதி எங்க அக்கா வீட்டுக்கு நேற்று செஞ்ச பலகாரம் கொடுத்து அனுப்புறேன்னா அப்ப கொடுத்து அனுப்பிட்டேன், இந்த நாளைக்கு கொடுத்துட்றேன். 35 ரூபா கப்பா நீ 75 ரூபா கேட்டு அனுப்புறீங்க. நடக்குதா இல்லையா? இல்லையா? அப்போ அந்த அந்த பொருள் மேல என்னன்னாக்கா அவ்வளவு பற்று நமக்கு இருக்கத்தான் செய்யுது. நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ கடவுளை பார்த்து பிரமித்து போறதுக்கு என்ன காரணம்னா, இந்த 7 வள்ளல்களை பாராட்டுவதற்கு என்ன காரணம்னா, மற்றவர்கள் ஒரு யானையை கொண்டு போய் கொடுத்தாங்க, ஆனா முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னா, இது நல்ல ஆராய்ச்சி யோசிச்சு பார்த்தா இது ஒரு முட்டாள்தனமா தான் தெரியும். ஏன்னா கொடி படறது, கொடி படறதுக்கு ஒரு அரசன் இல்லையா போய் யாரங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னு 4 பேர் வர போறான். வந்தோன்னு போய் அந்த ரோட்ல வந்து அந்த கொடி கொம்பு இல்லாம அந்த கொடியெல்லாம் சாலையில கிடக்கு, போய் அதுக்கு பந்தல் கட்டி விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே திரண்டு போறான், கட்ட போறாங்க. இது நடக்கும். இது செஞ்சிருக்கலாம்ல. இப்ப வர்ற வழியில கொடி படறதுக்கு இடம் இல்லைன்னா நான் வந்தப்போ என் காரை நிறுத்திட்டு வந்துருவேனா? 11 லட்சம் ரூபாய் காரை அப்படியே நிறுத்திட்டு வந்துட முடியுமா? அது என்ன போகும்போது ரோட்ல கிடந்துச்சுன்னா எதுக்கு அப்படி வந்து தேர் எவ்வளவு காசு? நம்ம காரையே 11 லட்சம்னு விலை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப தேர் எவ்வளவு விலை? அந்த தேரை போய் நிறுத்திட்டு வந்திருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பாரி செஞ்சது இதுன்னா பேகன் செஞ்சது அதை விட. மயிலுக்கு போர்வை கொடுத்துட்டு வந்தார். மயிலுக்கு முதல்ல குளிராது, மயிலுக்கு வேர்க்காது, மயிலுக்கு சத்தியமா குளிராது. ஏன்னா அதுக்கு இயற்கையே ஒரு போர்வை தந்திருக்கிறது அதனுடைய உடம்பையே. அதனால எவ்வளவு தண்ணியில நின்னாலும் மயிலுக்கு குளிராது. அது இப்படி தோகை விரித்து மயில் என்ன பண்ண அப்படி ஷேக் பண்ணது பாத்தீங்களா? அப்படி பண்ணதுல அதை இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, மயிலுக்கு குளிர்து போலன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால என்ன பண்ணாருன்னா தன்னுடைய போர்வை இடத்துக்கு அதுக்கு போத்திட்டு வந்தாரு. அப்போ பாரி செஞ்சது ஒரு வகையில இப்படி ஒண்ணுன்னா, பேகன் செஞ்சது அடுத்த விடல்ல அடிமுட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அப்படி தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, அளவுக்கு அதிகமான அன்பு ஒரு மனிதன் மீதோ இந்த சமூகத்தின் மீதோ ஒரு உயிரினத்தின் மீதோ இருக்கிற பொழுது இவ்வளவெல்லாம் யோசிக்க தெரியாது, இவ்வளவெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அப்போ யாரெங்காவது கூப்பிட்ட உடனே அவர் வந்து கொம்பு வச்சு கட்டி பந்தல் போட்டுருவாரு. ஆனா அவர் அந்த இடத்துல இருந்து அரண்மனைக்கு வர்றதுக்குள்ள இந்த நேரத்துல அந்த கொடி என்ன பண்ணும்? அவங்கள்ட்ட சொல்லி அவங்க கடியெல்லாம் வெட்டி கொண்டு வந்து வச்சு கொடுக்குற அந்த சில மணித்துறைகள் இந்த கொடி என்ன பண்ணணும்னு யோசிச்சா பாத்தீங்களா? அதனாலதான் பாரி இன்றைக்கு பேசப்படுகிறார். அது மட்டும் இல்ல, மற்றவங்க செஞ்சதெல்லாம் நீங்க ஆய் அண்டிரன் பாரி ஓரி காரி ஆய் அதியன் பேகன் இவங்க மற்றவங்க எல்லாம் பாரியும் பேகனை தவிர மற்றவங்க எல்லாம் 6 உயிரினங்களுக்கு உதவி செய்தார்கள். ஆனா இவரு தான் ஓரறி உயிரினமான கொடிக்கு செஞ்சார். இது ஒண்ணு. பேகன் செஞ்சதும் அதே போல 5 அறிவு. இப்போ இதெல்லாம் வந்து செய்யலைன்னா ஒன்றும் கேட்க போறது இல்லை. இப்ப ஏதாவது கேட்டு கொடுக்கலன்னா திட்டுவாங்க தெரியுங்களா? பஸ் ஸ்டாண்டு பக்கம் போறோம், ஒரு பிச்சைக்காரன் முன்னெல்லாம் வந்து அம்மா தர்மம் போடுங்கம்மா அப்படின்லாம் கேட்பாங்க. இப்பெல்லாம் அக்கா டீ குடிக்க காசு கொடுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. டீ குடிக்க காசு கொடுன்னு கேட்குறாங்க. அதுவும் இல்லைன்னா கொஞ்சம் காரில் போய் இறங்கி எங்கேயாவது பூ வாங்க போனோம்னா அக்கா ஒரு வேளை சாப்பிடுவேன் காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன, டீ குடிக்க காசு 10 ரூபா, சாப்பிட்றதுக்கு காசு 50 ரூபா, இப்போ இப்படி சொல்லியே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ என்னன்னா 6 உயிர்களுக்கு கொடுக்கறது பெரிய கொடை இல்லை, ஓரறி உயிர் கேட்கலனாவே கொடுத்தாங்க பாத்தீங்களா? அதனாலதான் இன்றைக்கு பாரியும் பேகனும் கடையேழு வள்ளல்கள்ல மிக சிறப்பாக பேசப்படுகிறார்கள். அப்போ இப்ப கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாரு, கடவுள் வந்து எல்லா அடியவர்களினுடைய அன்புக்கும் செவி சாய்ப்பதில்லை. எல்லாரும் கடவுள்கிட்ட போய் வேண்டோம், எல்லாரும் கேட்கறது நமக்கு கிடைச்சிருதா? சபரிமலைக்கு மாலை போட்டு போறாங்க, சபரிமலைக்கு மாலை போட்டு போனாக்கா அங்க கொடான கோடி பேர் நிக்கிறாங்க, கொடான கோடி பேருக்கு கொடான கோடி வேண்டுதல்கள். அத்தனை வேண்டுதல்களையும் ஐயப்பனுக்கு 2 காது தான் இருக்கு. நம்மள மாதிரி தானே உட்காந்துருக்காரு. ஐயப்பனுக்கு எத்தனை காது இருக்கு? 2 காது தான் இருக்கு. அவரு அவரு 2 காதை வச்சுக்கிட்டு கொடான கோடி பேர் சொல்றாதையும் அத்தனையும் ஒரு டைம்ல கேட்க முடியுமா? யோசிப்பார், கேட்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த இவ்வளோ கொடான கோடி பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கேட்கறத ஐயப்பன் கேட்கறான்னு இங்க நினைக்கிறாங்க.
பள்ளி கட்டு சபரிமலைக்கு கள்ளும் உள்ளும் காலக்கணத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இல்லையா? இப்போ அப்படி போய் நின்று இந்த கோடான கோடி பேரும் அவங்க சொல்றதை கேட்கறாங்கன்னு இவங்க என்ன பண்றாங்க நினைச்சுக்கிறாங்க. அப்போ கடவுள் எல்லா அடியவர்களுடையவரையும் காதில் கேட்பதில்லை. ஆனால் இந்த லாஜிக்கை மாத்துறது யாருக்காகனா கண்ணப்ப நாயனாருக்காக மட்டும்தான் கடவுள் அருள் வழங்கி இருக்கிறார். நீங்க மாணிக்க வாசகருக்கும் கண்ணப்ப நாயனாருக்கும் என்ன வித்தியாசம்னா, கடவுளை பார்த்த பிறகு மாணிக்க வாசகர் உயிரோடு இருந்தார். ஆனால் கடவுளை நேரில் பார்த்த பிறகு கண்ணப்ப நாயனார் இல்லை. அதுதான் அவருடைய நம்மளுடைய வாழ்வியலினுடைய நோக்கம் என்ன, அந்த பரம்பொருளையும் அந்த கடவுளையும் நாம் பார்த்தாகி விட்டது அப்படின்னு ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசம். இது இந்த மாணிக்க வாசகர்களை பேசும்போது படிச்சது சவுந்தர பாண்டியன் சார். ஆமா, ஏன்னா அதையும் நம்ம கரெக்டா சொல்லிடணும்ல. அப்படி ஒரு உலகத்துல ரொம்ப ரம்யமான விஷயம் எதுன்னு ஒரு டவுட்டு எல்லாருக்கும் சந்தேகம் வரும்ல. ஒரு டவுட் வந்தோடனே போய் ராஜா கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், ஐயா அந்த உலகத்திலே ரம்யமான விஷயம் எது அப்படின்னோடனே எனக்கும் அந்த டவுட் இருக்குன்ட்டார் ராஜா. உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் டவுட் வரும்ல. ஆமா, உலகத்திலே சிறந்த விஷயம் எதுன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சிறந்தது. அவங்கவுங்களுக்கு எது உலகத்துல அழகு, அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க அவங்கவுங்களுக்கு அழகு. ஒருத்தருக்கு ஐஸ்வர்யா ராயா பிடிக்காது, அப்படி பேச்சுக்கு வச்சுக்கோமே பிடிக்காது. இப்ப நான் போய் என்னதான் இப்பெல்லாம் எத்தனை நடிகைகள் வந்திருந்தாலும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி, ஆமா அது மூஞ்சி மோரக்கட்டையும், ஏன் இவருக்கு பிடிக்காது? அப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னோன்னா அது அழகில்லைன்னு தோணுது இல்ல. உலகத்துல அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்களுக்கு அழகு. ஒரு குழந்தைக்கு குறை கூட இருக்கும், ஆனா அந்த அம்மா குறைய சொல்லாம சொல்லுவா தெரியுமா? என் பொண்ணுக்கு கை கொஞ்சம் முடியாது, ஆனா எல்லா வேலையும் செய்வா தெரியுமா? என் பொண்ணுக்கு கால் கொஞ்சம் முடியாது, ஆனா எல்லா வேலையும் செய்வா. அப்போ குறை இருந்தாலும் அந்த தாய்க்கு அவள் குழந்தை தான் அழகு, குறை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அவள் அம்மா தான் அழகு. அதனாலதான் என்னதான் அடிச்சு அடிச்சு தள்ளி விட்டாலும் அந்த குழந்தை பக்கத்து வீட்டுக்கு போயிடுமா? அம்மா அடிச்சு நீ போ அப்படின்னு விரட்டி விடுறான். அடிச்சு அடிச்சு தள்ளினாலும் அந்த குழந்தை என்ன பண்ணும், பின்னாடி வந்து திரும்ப அம்மா காலையே தான் கட்டிக்கிட்டு அழும் அப்படின்னு நான் சொல்லலை, குலசேகர ஆழ்வார் சொல்றார். அரும் சினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்ற அவள் தன் அருள் நினைத்து அழும் குழந்தை அதுவே போன்று இருந்தேனேன். அப்ப என்ன, அந்த கடவுளை எப்படி இருக பற்றிக்கணும், இந்த குழந்தை போய் எப்படி பற்றிக்குதோ அதுபோல நீ எனக்கு எவ்வளவு இன்ப துன்பங்கள் கொடுத்தாலும் நான் உன் காலை கட்டிக்கிட்டு எந்த நேரத்திலையும் போக மாட்டேன். இப்போ உலகத்திலேயே ரம்யமானது எது, இங்க வந்துருவோம் எது அப்படின்னா, ராஜாவுக்கும் அந்த டவுட் வந்துச்சு. உடனே என்ன பண்றாங்க, சரி அறிவிச்சிருங்க, அறிவிக்கிறாங்க, தண்டோரா போட்டு அறிவிக்கிறாங்க. உலகத்திலேயே சிறந்த ஒன்றை கொண்டு வருபவர்களுக்கு நான் 1000 பொற்காசுகள் தருகிறேன் அப்படின்னு அறிவிச்சோன்ன எல்லாரும் போனாங்க. போய் ஆளுக்கு ஒவ்வொன்றை கொண்டு வந்தாங்க. முதல்ல ஒருத்தன் வந்தான், வந்து ஐயா அங்க பாருங்கய்யா இந்த குயில் இருக்கு பத்தியா, குயிலினுடைய அந்த ஓசை இனிமேன்னு இல்லை, ஆனா அதுக்கு இருக்கிற அந்த அமைப்பு வேற எதுக்கும் இல்லை, அதனாலதான் அது இனிமையா இருந்தது. குயிலினுடைய ஓசை இருக்கு பாத்தீங்களா, அந்த குயிலினுடைய இசையை கேட்டா எல்லாத்துக்கும் ரம்யமா இருக்கும். இந்த குயில் தான் உலகத்துல ரம்யம்னா. உடனே ராஜா பார்த்தாரு, டேய் இந்த உலகத்துல எத்தனை பேர் காது கேட்காதவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் இது பயன்படாது, எடுத்துட்டு போடான்னு. அடுத்து வந்தா அழகா தோகை விரித்து ஆடக்கூடிய மயிலை கொண்டு வந்து ராஜா உலகத்தை இந்த மயில், இப்பவுமே மயில் தோகை விரிச்சு நின்றுச்சுன்னா போய் உடனே செல்ஃபி எடுக்கிறாங்க பாத்திருக்கீங்களா? உடனே அப்படியே மயில் போற பக்கம்லாம் போய் வீடியோ எடுக்கிறாங்க. அப்ப என்ன, அப்போ உலகத்திலேயே அழகு இந்த மயில் தான் அப்படின்னு சொன்னோன்ன, மயிலும் அழகு இல்லடா, ஏன் உலகத்துல கண்ணு இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இது பயன்படாது, எடுத்துட்டு போன்னு வந்து வரிசை கட்டி நிக்கிறான். உலகத்துல ரம்யமானதை கொண்டு அந்த குயிலை போக சொன்ன மாதிரி, மயிலை போக சொன்ன மாதிரி ஒவ்வொன்றையும் கொண்டு வந்தது பூரா அனுப்பிட்டார் ராஜா. கடைசியா எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி மேசை மீது அப்படி வச்சு, இதுக்கு தாண்டா நான் 1000 பொற்காசுகள் தருகிறேன், மைக்குல அப்படி ஒரு இதை வச்சு பொருளை வச்சு, இதுக்குதான் நான் 1000 பொற்காசுகள் தருகிறேன்னு அறிவிச்சார். எல்லாரும் இந்த மயிலை கொண்டு வந்தவன், கிளியை கொண்டு வந்தவன், குயிலை கொண்டு வந்தவன் எல்லாம்
வந்து எதுக்குதான் ஒரு 1000 பொற்காசுகள் தருகிறாருன்னு வந்து கூடி நின்று பார்த்தான். ராஜா எதுக்கு 1000 பொற்காசுகள் தருகிறார்னா, பசியோடு வந்திருக்கிறான் தன் மகன். அந்த பசியோடு வந்திருக்கிற பிள்ளைக்கு சோறு போடுவது போல செய்யப்பட்ட ஒரு களிமண் பொம்மை. இந்த பொம்மைதான், இந்த அன்புதான் உலகத்திலே ரம்யமான விஷயம் என்று அவர் அன்றைக்கு அறிவித்தார். அப்போ உலகத்துல ரம்யமான விஷயம் எதுன்னா, இந்த கடவுள் மீது வைத்திருக்கிற அன்பும், இந்த கடவுளை நேசிக்கிற மனிதர்கள் மீது வைத்திருக்கிற அன்பும் தான் உலகத்திலே ரம்யமான விஷயம். அப்போ அன்பு இருக்கும் பொழுது ஒருத்தர் இன்னொருத்தரை பாராட்ட. நம்ம ஒரு பாப்பா ரொம்ப அழகா பாடினாங்க 3 வயசுல. இப்ப நான் பாடுறதெல்லாம் ஒரு பாட்டா? இப்ப வந்து சஞ்சீவராயன் சார் வந்து பாட்டெல்லாம் வந்து நேர் விருப்பம் மாதிரி எழுதி வேற கொடுக்குறாரு, இந்த பாட்டெல்லாம் பாடுங்க அப்படின்ட்டு இல்லையா? இப்ப அது அப்படி அதெல்லாம் பாட்டு இல்லை. ஆனா வந்து 3வது படிக்கிற ஒரு குழந்தை மித்ரா ரொம்ப அழகா இந்த இடத்துல முருகன் பாட்டை பாடினாங்க பாத்தீங்களா? அதுதான் இந்த உலகத்துல சிறப்பு. பாருங்க, முருகன் மாதிரி சிவப்பு வண்ண ஆடை உடுத்தி வந்திருக்காங்க இல்லையா? அந்த பாராட்டணும். அந்த பாராட்டுற மனசு அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்துக்கும் வராது. அன்பு இருந்தாதான் பாராட்டுவாங்க. இந்த பிள்ளை என்ன உடை போட்டாலும் அம்மா என்ன பண்றாங்க, ட்ரெஸ் நல்லா இருக்காமான்னு கேட்டவன்னு சொல்றான். இதே அது பிடிக்காத ஒரு பிள்ளை கிளாஸ்ல இருக்கும், இந்த சுடிதார் நல்லா இருக்கா, ஆமா மூஞ்சி மாறி, ஏன் பிடிக்கல, இந்த பிள்ளைக்கு பிடிக்கல. அப்ப பிடித்தாதான் ஒரு 500 ரூபாய் ட்ரெஸ் கூட நல்லா இருக்கும். அப்போ இந்த உலகத்தை நம்ம அன்போடு நேசிக்கிற பொழுதுதான் மற்றவங்களை என்ன பண்ண முடியும், நம்ம முதல்ல பாராட்டவே முடியும். இந்த பாராட்டுகிற மனநிலை என்பதே அன்பு இருந்தா மட்டும்தான் வரும், இல்லைன்னா வந்துருமா அவ்வளவு சீக்கிரம்? உன்னை தெய்வம் என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, ஒரு நாவல் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, இதெல்லாம் கடவுளுடைய வடிவம் இல்ல? இது வடிவம் இல்லை, உன்னை கருணை வடிவம் என்பதா, ஞான தந்தை என்பதா? எல்லாத்துக்கும் முக்கியமானவன் யாரு? முருகன் தான், இந்த கடவுள் தான். ஏன்? அவன்தான் அன்பு கொண்டு நம்மை காக்கிறான் என்கிற காரணத்தினாலே அதை கடவுளினுடைய உருவமாகவே நாம் பார்க்கிறோம். அதுல மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லும்போது 4வதா எதை வச்சுட்டோம்? தெய்வத்தை தான் வச்சுட்டோம். ஆனா இந்த மாதாவுக்குள்ளேயும் அந்த கடவுள் தான் 4வதா உள்ளது முன்னாடி வந்துடும், பிதாவுக்குள்ளேயும் 4வது உள்ளது முன்னாடி வந்துடும், 3வதுக்குள்ளேயும் 4வது வந்துடும். 4வதா இருந்தாலும் இந்த 3த்துக்குள்ளேயும் இந்த 4 தான் இருக்கு. இப்போ ஒரு சினிமா பாட்டுல இந்த நிகழ்வு ஒரு பாட்டு, சினிமா பாட்டுல நான் பாட போறதுல ஒரு கருத்துக்காக மட்டும் சொல்றேன். நீங்க அந்த பிள்ளை கேட்பா, நீ என்ன எப்படி எந்த அளவுக்கு அன்பு செய்யற அப்படின்னு. இந்த காலகட்டத்து பாடல்கள்லாம் அப்படிலாம் குறையெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டோன்னே அவ அதில் சொல்லுவா, இந்த உடை இருக்குல்ல, இது வந்து முன்னாடி நூலாக தான் இருந்திருக்கும், பஞ்சா இருந்திருக்கும். பஞ்சை தான் என்ன பண்ணாங்க, நூலாக்குனாங்க. நூலை தான் என்ன பண்ணாங்க, ஆடை ஆக்குனாங்க. அப்போ இந்த ஆடைக்குள்ள பஞ்சம் நூலும் இருக்கு, எனக்குள்ள நீ இருக்க. ஒரு வரி. 2வது, இப்ப இது பந்தல், இது வந்து பில்டிங்கா போட்டிருக்கோம் ரைட்டு. ஆனா பந்தல் கூரைங்கிறது எதுனா என் தலைக்கு மேல இருக்கிற இதுதான் கூரை. அப்போ இந்த கூரை நிக்கணும்னா இந்த 4 கால்ல தான் இந்த கூரை நிக்குது. 4 கால்ல தான் பந்தல். நீ அந்த பந்தலை தாங்கி இருக்கிற காலு நான். அப்ப உனக்குள்ள உன்னை தாங்கி நிக்கிற அந்த காலு தான் நான். 2வது. அடுத்தது 5 இருக்கு. 5 இருக்குன்னா இந்த 5க்கு முன்னாடியே 1 இருக்கிறதுனாலதான் 2 வந்தது. 2 இருக்கிறதுனாலதான் 3, 3 உள்ளதான் 4, 4க்கு பிறகுதான் 5. 5 நீ, இந்த 5க்குள்ள அடங்கி இருக்கிற 4 நான் தான். எனக்குள்ள நீயும் அடங்கி இருக்கிற இல்லையா? அப்ப பந்து இருக்கும்ல, பந்து, அந்த பந்துக்கு எப்ப மதிப்புன்னா அந்த பந்துக்குள்ள காத்து இருந்தாதான் மதிப்பு. அந்த காத்து இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, தூக்கி ஓரமா போட்டுட்டு போயிடுவாங்க. காத்து இல்லைன்னா தூக்கி ஓரமா போட்டுருவாங்கல்ல. அப்போ இந்த பந்துக்கு காத்து எப்படி முக்கியமோ அது போல நீ என் கூட சேர்ந்து இருந்தாதான் உனக்கு மதிப்பு. இது இன்னைக்கு உள்ள பாட்டுல இருக்கு சார். பந்து நீ பஞ்சு நீ பஞ்சுல பதுங்கி வரும் நூலுனா, 5 நீ 5ல அடங்கி வரும் 4னா, பந்தல் நீ பந்தல தாங்குகிற காலுனா, பந்து நீ பந்துல நரம்பி நிக்கும் காத்துனா, ஆத்தாடி எல்லாம் ஆத்துனே ஆத்துற. இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க சார், ஆன்மீகத்துல ஆனந்தத்துல வராத மாதிரி. அவர் நினைப்பாரு, ஆன்மீகத்துல ஆனந்தத்துல பஞ்சு நீ பஞ்சுல எங்க இருந்து வருது, இது திருக்குற்றால குறவஞ்சியில இருக்கா இல்ல கந்த புராணத்துல இருக்கான்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவார்.
அப்போ இது என்ன, இதுக்குள்ளலாம் இருக்கு அப்படின்னு. அன்புன்னா இதுக்குள்ள அடங்கி இருக்கிறத வார்த்தையில சொல்ல வேண்டாங்க. இந்த வார்த்தையில சொல்றது போலித்தனம். உண்மையான அன்பு ஒரு நாளும் கத்தாது. அது அமைதியா புல்லாங்குழல் மட்டும்தான் வாசிக்கும். அன்பு இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதை நிரூபிக்கிறதுக்காக சும்மா அதையே சொல்லிட்டே இருப்பாங்க. அன்புங்கிறது வாயை திறந்து சொல்லக்கூடாது, அதை உணர்வுல வெளிப்படுத்தணும். நீங்க வார்த்தைகள் பொய்யாகும், ஆனா செயல் பொய்யாகாது. இப்ப நான் சொல்றேன், எனக்கு தமிழ்நாட்டிலே ரொம்ப பிடித்தமான என் தம்பி சஞ்சீவராயன் தான் அப்படின்னு நான் சொல்றேன். இது நாளைக்கு பொய்யா கூட ஆகலாம்ல. அப்போ அவர் நினைக்கிறாரு, எங்க அரங்கத்திலேயே என் மேல வச்ச அன்பு பொய்ன்னு சொல்றீங்களா? அப்போ இந்த நான் சொல்லுகிற வார்த்தை ஒரு நாள் பொய்யாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் அவரை பார்க்கிற பொழுது அவர் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை நான் காட்டுகிற என் செயல் இருக்குல்ல, அவர் கையில சுற்றுச்சு, என்ன சார் இப்படி சுற்றுச்சேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் அதுல விட்டுட்டேன், இந்த கண்ணீர் பொய்யாகாது. அப்போ வார்த்தைகள் தான் பொய்யாகுமே தவிர நம்மளுடைய செயலால் வாழ்கிற பொழுது அது ஒரு நாளும் பொய்யாகாது. அதனால பக்தினா கடவுள்கிட்ட போய் நின்று அப்படியே பாடி உருகிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க பஸ் ஸ்டாண்டு பக்கமா வர்றோம், வரும்பொழுது ஒரு அம்மா பஸ்ல இறங்குறதுக்கு சிரமப்படுது. இடுப்புல ஒரு பிள்ளை வச்சிருக்கு, கையில 2 பிள்ளை வச்சிருக்கு. வாடா இறங்கு இறங்கு, பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு இறங்கு அப்படின்னு பிடிச்சி இழுக்குது. கையில 2 பை வேற வச்சிருக்குது. சௌந்தரபாண்டியன் சார் இறங்குறாரு. இறங்கும் போதே, எம்மா நீ பிள்ளைய எடுத்துக்கிட்டு இறங்கு அப்படின்னு இந்த பையை எடுத்து வச்சாக்கா, அவர் சௌந்தரபாண்டியன் அந்த அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாத. அவர் பட்டிமன்ற பேச்சாளர் அந்த அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாதே. அது இறங்கி வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போனதுக்கு பிறகு யார் பெத்த பிள்ளையோ அவர் சௌந்தரபாண்டியன்னு தெரியாது. யார் பெத்த பிள்ளையோ எங்கிருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துச்சு பத்தியா, அந்த வாழ்த்துற வாழ்த்துல கடவுள் இருப்பார். போய் உட்காந்து எல்லா மந்திரமும் சொல்லணும்னா, மந்திரம் தெரிஞ்சாதான் போச்சு, தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? ட்ரெயின்ல போறோம், ஒரு 4 பேர் உட்கார்ற சீட்டு, அதுல ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கு. 4 என்ன பண்ணு, சமணங்கால் போட்டுரும். அடுத்த ஸ்டேஷன்ல கூட்டம் நிறைய வரும், எக்கா நல்லா உக்காந்துக்க அப்படின்னு 4 சமணங்கால் போட்டுரும். 4 சமணங்கால் போட்டு உட்காந்துன்னா அப்ப 5ஆவதா ஒன்று வரும் பொழுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க அப்படின்னு ஒரு முறம் வரைக்கும். ஒரு முறம் வரைச்சிட்டு சரி நகரு அப்படின்னு இங்க இருக்கிற 3 பேர்த்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். கொடுத்தோன்னா அந்த 3 பேர்ல ஒண்ணு அப்படி நகர்ற மாதிரி உடம்ப மட்டும் ஆட்டி கொடுக்க நகராது. உடம்ப மட்டும் நகர்ற மாதிரி ஒரு ஆட்டில் ஆட்டி கொடுத்துட்டு நகராது. கொஞ்சம் தள்ளி உட்காருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த 5ஆவது உட்கார அம்மா உட்காந்துருக்கும்ல, இடம்லாம் கொடுத்துருவாங்க, வேற வழி இல்லையேன்ட்டு இடம் கொடுத்துருவாங்க. ஆனா அந்த 5ஆவது உட்கார்ந்தவங்கள்ட்ட இந்த 4 பேரும் பேச மாட்டாங்க, உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இவங்க தாராளமா உட்கார்ந்து இருந்ததை அவங்க தடுத்து அவங்க உட்கார்ந்துட்டாங்களாம். இப்ப போய் இறங்கும் போதே இந்த ரயில் பெட்டியை விளக்கா வாங்கிட்டு போற, போறது 1 மணி நேரம் டிராவல். இந்த 1 மணி நேர பயணத்துல அந்த அம்மா உட்கார்ந்துட்டு தான் போட்டுமேன்ற நினைப்பு இல்லைன்னா எப்படி கடவுள் வாங்கிட்டு வருவாரு? கடவுள்ல மந்திரம் படிச்சா வந்துருவாரா? தீபம் ஏத்திக்கிட்டே இருந்தா வந்துருவாரா? எல்லா பூஜை பொருளையும் கொண்டு போய் வச்சா வந்துருவாரா? அப்போ கடவுள் எப்போ வருவார்னா, எப்பொழுது நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாயோ அந்த உதவியில கடவுள் வருவார். உலகத்துல அன்னை தெரசா இப்படி வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்தார் நமக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. அன்னை தெரசாவினுடைய வரலாறை சொல்லுகிற பொழுது அப்படி கைத்தட்டு பின்றாங்க. அன்னை தெரசாவால நம்மளால வாழ முடியாது. நமக்கு ஒரு கணவன் இருக்கு, 2 பிள்ளை இருக்கு, சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்ம சம்பாதிக்கிறது இதுக்குதான் போதும். அன்னை தெரசாவா போய் எல்லார் பிள்ளைகளுக்கும் போய் கொடுக்க முடியாது. ஆனா வாழ்நாள்ல ட்ரெயின்ல போகும்போது பேருந்துல போகும்போது யாரோ ஒருவளுக்கு நீ செய்கிற உதவியால் நீ அன்னை தெரசாவாக மாறுகிறாய். அப்போ கடவுள்ங்கிறத நம்ம எப்படியான புரிதல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? சின்ன சின்ன உதவிதான். நம்ம பேருந்துல போகும்போது இப்போ ஒரு பிள்ளை கேக்குது ஏதோ பாடம் சொல்லி கொடுக்கணும்னு, அதுக்கு டியூஷன் வச்சுக்க வசதி வாய்ப்பு இல்லை. கிராமத்துலலாம் பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல உட்காந்துலாம் சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு காசு வாங்காமையே. இன்னைக்கு இது நடக்குது. அப்போ அதை சொல்லி கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த பிள்ளை படிச்சு அது ஒரு 55 மார்க் வாங்கின பிள்ளை ஒரு 95 மார்க் வாங்கின பிறகு அந்த டியூஷன் சார் கிட்ட, சார் நான் இப்ப எத்தனை மார்க் தெரியுமா, 95 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பேப்பரை எடுத்து அந்த பிள்ளை காமிக்கும் பொழுது அது மார்க் இல்ல, அது முருகன் அங்க உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம் இல்ல. அப்போ நீங்கள் செய்கிற அந்த தொண்டில்தான் கடவுள் வருவாரே தவிர வெறும் மந்திரத்தினால மட்டும் கடவுள் வந்துருவாருன்னு நம்ம முழுசாவும் நம்ப முடியாது. இப்ப
இப்போ நீங்க கோவிலுக்குள்ள போகும்போது வாரியார் சுவாமிகள் கேட்டார், வள்ளலார் கேட்டார், கோவிலுக்குள்ள அவங்க அண்ணிக்கிட்ட கேட்கிறார், கோவிலுக்குள்ள போனோன்னே எல்லா பொருளும் திரும்பி எடுத்துன்னு வந்துட்டியா? வந்துட்டனே. தேங்காய் கொண்டு போனா? ஆமா. உடைச்சி ஒரு தேங்காய் கொண்டு வந்துட்டியா? அதுலயும் அந்த குருக்கள் மாமா என்ன பண்ணார் தெரியுமா? பெரிய தேங்காய் கொண்டு போனா சின்ன தேங்காயா கொடுத்துட்டார். அப்படின்னு அந்த குருக்களை வந்து முறைச்சிக்கிட்டே வருது இந்த அம்மா. என்ன பெரிய தேங்காய் கொண்டு போய் சின்ன தேங்காயா கொடுத்துன்னு போயிட்டான்னு முறைச்சிக்கிட்டே வராங்க. அடுத்த நாள் கோவிலுக்கு போகும்போது, மாமா நான் நேற்று தேங்காய் கொடுத்ததுக்கு நீங்க மாத்தி மாத்தி கொடுக்குறீங்க, பார்த்து கொடுங்க அப்படின்னு. அடுத்த நாள் தேங்காய் உள்ள கொண்டு போனீங்க, கரெக்டா வந்துருச்சா? வந்துருச்சு. பழம் உள்ள கொண்டு போனீங்க, கரெக்டா வந்துருச்சா? என்ன பழம்? பழம்னாவே ஆப்பிளும் பழம் தான், கொய்யா பழம், அன்னாசி பழம், சப்போட்டா பழம், எல்லாம் பழம் தான். ஆனா பழம்னா வாழைப்பழம் மட்டும்தான் பழம், மற்றதெல்லாம் சேர்த்து சேர்த்து சொன்னாதான் அது பழம். அப்ப பழம்னா இந்த வாழைப்பழம் தான். அப்ப பழம் உள்ள கொண்டு போறீங்களா? அப்போ உள்ள கொண்டு போன தேங்காய் கொண்டு வந்தீங்க, பழம் கொண்டு வந்தீங்க, பூவை கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு போனீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்தீங்க, ஒண்ணு மட்டும் கொண்டு வந்திருக்க மாட்டீங்களே, அது என்ன அப்படின்னு வள்ளலார் அவங்க அண்ணிக்கிட்ட கேட்கிறார். அடாடா இவ்வளவு அறிவா ஒரு கேள்வி கேட்டாரு, தெரியலையே தம்பி என்ன அப்படின்னு. சொல்லுங்க, கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, சும்மா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டா போதுமா? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன இருக்கு? போனதெல்லாம் வந்துருச்சு, ஒண்ணு வரல. என்ன? கற்பூரம். ஆமா, எல்லா பொருளையும் கொண்டு வந்தீங்களே, கற்பூரத்தை கொண்டு போய் சாமி கிட்ட கொடுத்தீங்க, சாமி என்ன பண்ணாரு? ஏத்தியாச்சு. அப்ப போன கற்பூரம் திரும்பி வரல. எப்படி இந்த ஜோதியோடு அது கலந்து விடுகிறதோ அப்படி இந்த வாழ்வியலோடு கலப்பது போல கடவுளோடு சிந்தனையால் நீ கலக்க வேண்டும். அந்த ஒளியோடு அந்த தீபத்தோடு நாம் கலந்திருக்க வேண்டுமே தவிர, அதுக்குரிய அந்த மூட நம்பிக்கைகள்லாம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல. இப்பயுமே வந்து வெளியில போறாங்க ஒரு அம்மா, போகும்போது இந்த அவ வர்ற அப்புறம் போல வந்து தண்ணி குடியாவில்லாம் தண்ணியே குடிக்கலையா? குடிச்சல்ல. அப்ப என்னன்னா இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் போனா பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க நாட்டுல. அப்போ இப்படியான நம்ம பார்வைகள்லாம் நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, வந்த உடனே நான் சோசோமி ஐயாவுக்கு நன்றி சொன்னேன். சோசோமி ஐயாவுக்கு நன்றி சொன்ன பொழுது உள்ள என்னன்னா, ஐயா வர வேண்டிய இடத்துல நான் வந்திருக்கேன்னா, இன்னைய தேதியில நான் சப்ஸ்டியூட் பேச்சாளர். உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே முதல்ல சப்ஸ்டியூட் பேச்சாளரா போனது யாருன்னா வடலூர் வள்ளலார். 6வது தாரத்திற்கு 5வது பிள்ளையாக பிறந்த வள்ளலார். அவர் தந்தைக்கு 5 முதல் தாரம் திருமணம் பண்றாங்க, இறந்து போது 2வது திருமணம் பண்ணி இறந்து போது 5 தாரங்களும் இறந்து விட்டது. 6வது தாரமாக சின்னம்மை திருமணம் செய்திருக்கிறார். அந்த சின்னம்மைக்கு தான் 2 பொண்ணு 2 பையன். 5வதாகத்தான் இந்த சின்னம்மை வந்து நிறை மாத கர்ப்பிணியா வீட்டுல இருக்கும் பொழுது கணவர் வெளியில போனவர் வருவாரான்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பா. எட்டி பார்க்கறது எப்படின்னா, அன்னைக்கெல்லாம் வந்து குடுமி கதவுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. குடுமி கதவுனாக்கா அதை வந்து திறந்து பார்த்து கணவன் வராரான்னு இந்த மாதிரி திறந்து பார்த்து கதவு தேஞ்சு போச்சான். கதவு தேஞ்சு போனதை வந்து எதுல சொல்லுவாங்கன்னா, சிற்றிலக்கியங்கள் ஒரு பாட்டுல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. கணவர் வராரா வரலையான்னு பார்த்து இந்த கதவே தேஞ்சு போச்சு, ஆனா கணவர் வரல. கொழுனர் வருவார் பாப்பா, திரும்பி கதவை அடைச்சிட்டு போயிடுவா. திரும்பி வருவாரான்னு பாப்பா, கதவை அடைச்சு போய் கதவே தேஞ்சு போச்சே அப்படின்னு சொல்ற மாதிரி கணவர் வராரான்னு பார்த்துட்டு போனான். பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் பொழுது வீட்டுக்கு ஒரு அடியவர் வந்தார். அடியவர் வந்து உணவு வேணும்னார். உணவை கொடுத்தா உடனே என்ன பண்ணிட்டாரு, உணவை சாப்பிடாம மறைச்சு வச்சுக்கிட்டார். இந்த அடியவர் ஏன் மறைச்சு வச்சுட்டாருன்னா, திரும்ப வந்து ஐயா சாப்பாடு போட்டுமா சாமி அப்படின்னு கேட்கிறா. வேண்டாம். ஏன் தெரியுமா? சன்னியாசிகள் 8 கவளம் தான் சாப்பிடணும். பிரசாதம்னா என்னன்னா, பிரசாதம் என்பது நம்ம உடம்புல இருக்கிற மலத்துல சேரக்கூடாது. அப்போ அதை சாப்பிடும் போதே அந்த இதுல வாயில இருந்து தப்பி அப்படியே கீழே அப்படி இறக்குறோம் பார்த்தீங்களா, இறக்கும் போது இந்த அளவோட நின்றுக்கணுமே தவிர, அப்ப இந்த அளவுக்கு தான் பிரசாதம் எடுத்துக்கணும். இப்ப நம்ம காலை டிஃபனே முடிச்சிடறோம், நைட் டிஃபனே முடிச்சிடும். அது இப்ப பசிக்காக கொடுக்குற உணவு, அது பிரசாதம் அல்ல. பிரசாதம் என்பது மலத்திலேயே சேராமல் இருக்க வேண்டும். அப்படிதான் என்ன பண்ணாங்க, அப்படிதான் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. இப்ப என்ன பண்ண, 8 கவளம் தான் சன்னியாசிகள் சாப்பிடணும், 9வது கவளம் நாங்க சாப்பிடக்கூடாது, சட்டம் இருக்கு, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்பதான் அவர் சொல்றாரு, உனக்கு 5வதாக பிறக்க போகிற குழந்தைதான் இந்த உலகத்தையே ஆளுகின்ற ஒரு குழந்தையாக பிறக்கும் என்று அவர் சொல்லிட்டு போயிடுறார். அதற்கப்புறம் 5வது குழந்தையாக தான் அவருக்கு ராமலிங்க சுவாமிகள் பிறக்கிறார்.
5வது குழந்தையாக பிறந்து அவர் பட்ட கஷ்டம்லாம் அந்த 19ஆம் நூற்றாண்டுல பிறந்த அறிஞர்களை கொண்டாடலாம். இந்த நூற்றாண்டுல வடலூர் வள்ளலார் சுவாமிகள் மட்டும் இல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த நேரத்தில் வந்தவர் தான். நம்ம யாழ்ப்பாணத்தில் ஆறுமுக நாவலர் அந்த நேரத்தில் வந்தவர் தான். இப்படி நிறைய அறிஞர்கள் அந்த நேரத்தில், அதுல முக்கியமா தியாகராஜ சுவாமிகள் அந்த நேரத்தில் உதித்தவர் தான். தியாகராஜ சுவாமிகள் 96 கோடி முறை ராமநாமம் சொன்னதுனால ராமனை கண்ணாலே பார்த்தாராம். 96 கோடி முறை ராமனை துதித்த காரணத்தினாலே அவர் பார்த்திருக்கிறார் என்று நம்ம இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 10 கம்பனை ஒத்தவர். கிருபானந்த வாரியார் சொல்றார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 10 கம்பனுக்கு இணையானவர். அவர் உதித்த அந்த நேரம். அடுத்தது சுந்தர சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் இருந்திருக்கிறார். பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை நேரிலே பார்த்திருக்கிறார் என்று கிருபானந்த வாரியார் எழுதுகிறார். சுந்தர சுவாமிகள்னு ஒருத்தர் அந்த 19ஆம் நூற்றாண்டுல சுந்தர சுவாமிகள் அப்படி பக்கத்துல போனாவே அப்படி நெருப்பா இருப்பாராம். அதுல ஒருத்தர் என்ன பண்ணா, பக்கத்துல கிண்டல் பண்ணிட்டான், இவரு தொட்டா பத்தி எரியுமோ அப்படின்ட்டான். செக் பண்ணி பார்ப்பான்ல, தொட்டா பத்தி எரியுமோ அப்படின்னு. அதே கேட்ட பக்கத்துல வந்தோன்னு சுந்தர சுவாமிகள் தொட்டாரு, சட்ட தீபத்தி எரிஞ்சிருச்சு. அப்பதான் அவருக்கே புரிஞ்சிருக்கு. அப்போ அப்படியான ஆன்றோர் பெருமக்கள் வாழ்ந்த அந்த 19ஆம் நூற்றாண்டிலே நம்ம வடலூர் வள்ளலாரும் வாழ்ந்திருக்கிறார். அதுல நம்ம சொன்னோம் இல்லையா, இவங்க இந்த 2 கான்செப்டை வச்சுதான் இப்ப உள்ளிருந்து வாழ்த்துவது. முதல்ல நம்ம உருகனை சொன்னோம் இல்லையா, அடுத்தவங்களை வாழ்த்துகிற அந்த வாழ்த்து, அந்த குழந்தையை நான் வாழ்த்துற வாழ்த்துல கடவுள் நிற்பார். ஒருவர் பேசிவிட்டு போகிற பொழுது நீங்கள் அவர்கள் எல்லாம் நன்றாக பேசினீர்கள் என்றோ பாடினீர்கள் என்றோ நீங்கள் வாழ்த்துகிற வாழ்த்து இருக்குல்ல, அது உங்கள் வாயிலிருந்து வருகிற வாழ்த்தல்ல. உங்கள் வாயிலிருந்து வர்ற வாழ்த்தல்ல. எங்கிருந்து வருது? ஆமா, உள்ளிருந்து வாழ்த்துவது உணர்தல் என்றோ. முருகப்பெருமானினுடைய அந்த வாழ்த்து தான் உங்கள் வாயிலிருந்து வருகிறது. உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உனதருளன்றோ முருகா, உனதருளன்றோ. அப்ப எங்க நீங்க அடுத்தவர்களை வாழ்த்தினால் அந்த இடத்திலே தானாகவே முருகன் நிற்பான். உலகத்திலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஒண்ணுதான். நிறைய சின்ன சின்ன விஷயம் எல்லாமே பாவம் இருக்கலாம். கொலை செஞ்சாதான் பாவம் நம்ம நினைக்கிறோம், அப்படி இல்லை. ஒருத்தரை கொல்வது போல ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அதுவும் கொலைக்கு சமமான பாவம். ஒருத்தவங்களை நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அந்த வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுல போய் ஐயோ நம்ம இந்த உயிரை வச்சுக்கிட்டு ஏண்டா இப்போ செத்து போவோமான்னு ஒருத்த மனசுல நினைச்சிட்டானா நீங்க அவனை கொல்வது போல ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, நீங்க அந்த கொலை செஞ்சதுக்கு சமம். அப்ப நீ ஒரு கொலை தான் பண்ணியிருக்கீங்க. அப்ப கொலை செய்யறது மட்டும்தான் பாவமா? அடுத்தவர்களை இப்படி வார்த்தை பேசுவதும் பாவம் தான். இப்படி பாவங்கள் நிறைய இருக்கிறது. இல்ல பெரிய பாவம் என்ன என்று வடலூர் வள்ளலார் சொல்லுகிறார் என்றார், உன் கண்ணால பாக்குற ஒருத்த பசியோடு உட்கார்ந்துருக்கான், பசியோடு ஒருத்த உட்கார்ந்துருக்கான்னு தெரிஞ்சும் அவன் பசியை தீர்க்காமலே நீ போற பத்தியா, இதுதான் உலகத்துல பெரிய பாவம். அதனால சோறு போடும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் சாமி கும்பிட மாட்டார். மனிதர்கள் பல விதமா தானே பழகுவாங்க. அவர் சாமி கும்பிட மாட்டார். நான் என்ன பண்ணேன்னாக்கா, வடலூர் பக்கமா ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னா போலாமே அப்படின்னு வந்துட்டார். எனக்கு என்ன சந்தேகம்னா, சாமி கும்பிட மாட்டாங்களே, இந்த ஃபேமிலியே சாமி கும்பிட மாட்டாங்க, என்ன கூப்பிட்டோன்னு வந்துட்டாங்கன்ட்டு நீங்க சாமியே கும்பிட மாட்டீங்களே, நான் பேச்சுக்கு தான் கூப்பிட்டேன், நீங்க வாட்டுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு. அவர் சொன்னாரு, சாமி எல்லாம் இருக்கட்டும், அடுத்தவங்க பசிக்கு சோறு போட்டிருக்காருல்ல அந்த நல்ல மனுஷனை பார்த்துருவோமே அப்படின்னு நான் வர்றேன்னாரு. அப்போ சாமியை கும்பிடாதவங்களும் ஒரு மனிதனை, ஒரு ஆன்மீகவாதியை வணங்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அவர் என்ன செயல் இந்த சமூகத்தில் செய்தார் என்பது இருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதர்கள் இருக்கிறோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமூக அக்கறை இருக்கணும். சமூக அக்கறைன்னா நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைன்னு மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு சமூக அக்கறை இருக்க வேண்டும். இந்த சமூக அக்கறை உங்களுக்கு இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு, உதாரணம் இந்த ஆன்மீக அமைப்பே சமூக அக்கறை தான். இப்ப ஒருத்தவங்களை கூட்டிட்டு வா, அது மாசம் நடத்த முடியுமா? அப்படி நடத்தி இவ்வளவு பேரை அமர்த்தி
நாம் இதையெல்லாம் செய்கிறோம் என்று சொன்னால் இதுவே ஒரு ஆன்மீக தொண்டாக இருக்கிற பொழுது இதையும் அந்த லிஸ்ட்ல நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நேரடியா ஒரு பாகத்துல உமையம்மையை கொண்டு சிவன் முன்னாடி நிற்பாரா? நிற்க மாட்டார். எப்போ நிற்பார்? நீங்கள் சொல்லுகிற ஆன்மீக தொண்டில் அவர் நிற்பார். முருகன் நேரா நிற்பாரா? போற ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா நிற்பார். வள்ளலார் நிற்பாரா? எப்போ? அடுத்தவர்களுடைய பசியை நீங்கள் தீர்த்தார் அவர் நிற்பார். இப்படிதான் என்ன பண்றாங்கன்னாக்கா, முதல்ல கடவுளை பார்க்கிற விதங்கள் பலவாக இருக்கிறது. அடுத்தது நம்ம சாமியை பார்க்கும்போது நிறைய அபிஷேகம் பார்ப்போம். அபிஷேகம் பார்க்கறதுல ரொம்ப சிறப்பானது எதுன்னு சொல்றாங்கன்னா, அந்த திருநீர் அபிஷேகம் தான் ரொம்ப சிறப்பான அபிஷேகம்னு சொல்றாங்க. அந்த திருநீரால ஆன அபிஷேகத்தை பார்த்தால் குழந்தை பிறக்கும், அதுவும் பல நாட்கள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பதை வல்லாரினுடைய அந்த பெற்ற தாய் அனுபவித்திருக்கிறாள் என்று நமக்கு நிரம்ப செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள். இதுல இன்னும் நான் கொண்டு வந்த செய்திகள் நேரம் இருக்குதா சார்? முடிச்சு ஒரு 2 விஷயங்கள் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். விளக்கேற்றுவதற்கு நம்ம பூஜை வீட்டில் நிறைய செய்கிறோம். இதில் பிறவாமை வேண்டும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்குறத விட பிறந்துட்டோம். பிறவாமை வேண்டும்ங்கிறது ஒரு பக்தி என்றால், பிறந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த பிறந்த இந்த ஜென்மத்திலே நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன தொண்டை செய்கிறீர்களோ அது ஆன்மீக, இது போல ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்கிற ஆன்மீக தொண்டாக இருக்கலாம், வள்ளலார் சொன்னதை போல பசி தீர்க்கிற தொண்டாக இருக்கலாம், இந்த சமூகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சமூக சேவை செய்கிற முருகன் செய்த தொண்டாக இருக்கலாம். இந்த தொண்டுக்குள்ளிருந்து நீங்கள் பார்த்தால் இந்த உலகத்தில் எல்லாருமே ஆன்மீகவாதிகள் தான். அதுவும் எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆன்மீகவாதிகள். இதுல ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை வாட்ஸ்அப்ல அவருக்கு அனுப்பி விடுறேன். ஏன்னா நம்ம சொல்ற மந்திரத்துல அந்த மாணிக்க வாசகர் சொல்ற ஒரு மந்திரம் மட்டும் நம்ம டெய்லி சொன்னோம்னா வீட்டுல ஒரு நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஈசானாய நம, தத் புருஷாய நம, அகோராய நம என்ற ஒரு 8 மந்திரம் இருக்கிறது. அதை வாட்ஸ்அப்ல அவருக்கு நான் அனுப்பி விடுறேன். அதை மற்றவர்களுக்கெல்லாம் அனுப்பி அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பார்த்தால் நம்பியாண்டார் நம்பி 11ஆம் திருமுறையில் எழுதிய அத்துணை பெருமைகளும் அந்த 8 மந்திரத்தில் கிடைக்கும் என்று ஆன்மீக இலக்கியங்கள் சொல்லி இருக்கிறது. ஆக நம்ம ஆன்மீகத்தை பார்க்கிற விதங்களிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார். அதுலயும் வடலூர் வள்ளலார் ஒரு மகானை மகானே ஒத்துக்கலையாம். அது என்ன, அவரே வள்ளலார் ஏன் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்ணுவாராம், குளத்துல போய் ஆத்துல போய் குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் மகான் குளத்தை ஆத்துல போய் குளிக்க போகும்பொழுது பக்கத்துல ஒருத்தன் துணி துவைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். துணி துவைச்சோன்னா அந்த அழுக்கு தண்ணி எல்லாம் இவர் மேல பட்டிருக்கு. பட்டோன்னு நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் தள்ளி போய் துணி துவைங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். இவரு அதைதான் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் தள்ளி போய் துணி துவைங்க அப்படின்னு சொன்னோன்னா, நான் யார் தெரியுமா, நான் வீரப்பனாக்கும் அப்படின்னு ஒரு பேரை சொல்லியிருக்காரு. சொன்னோன்னு நீ என்னையே எதிர்த்து பேசுறீரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, கோபத்துல இந்த மகான் இவரை பெண்ணா மாத்தி விட்டாரு. பெண்ணா மாத்தி விட்டோன்னா இப்ப நேரா வீட்டுக்கு போனாரு. வீட்டுல மனைவி இருக்கா. பெண்ணா மாத்தி விட்டோன்னா இப்ப யாரு நீங்க, நான் தான் வீரம்மா. வீரம்மாளா? அது எந்த வீரம்மா, என் புருஷன் மாரி வீரப்பன்ல. அடியே நான் தான் உன் புருஷன். என் புருஷனா? ஐயோ என்ன பெண்ணா மாறிட்டீங்க. இந்த மாதிரி ஆத்துக்கு குளிக்க போனா இந்த மாதிரி துணி துவைச்சு இந்த மாதிரி தண்ணி மேல பட்டுச்சு, இந்த மாதிரின்னு கதையெல்லாம் சொன்னார். சொன்னா அட கடவுளே, அப்படியா ஒரு மகான் பண்ணாரு, அப்படி பண்ணவர் ஒரு மகானாவா இருப்பாரு, வாங்க போய் கேட்போம். அந்த அம்மா நேரா சண்டை. அது பெண்கள் சண்டை எப்படி இருக்குன்னு தெரியும்ல, உன்ன தெரியுமடி அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா குடும்பத்து வரலாறே சொல்லி முடிச்சிடும் இல்லையா. இந்த பெண் சண்டைக்கு போறா, மகான்கிட்ட போய் சண்டை, என் கணவனை ஏன் அப்படி மாத்துனீங்க அப்படின்னு போய் சண்டைக்கு நின்னோன்னே என்ன பண்ணிட்டாரு, அப்படியா கேட்குற, போ நீ ஆனா போ அப்படின்னு மாத்தி விட்டார். இப்படி ஒரு மகானா அப்படின்னு சொல்லி போய் வள்ளலார்கிட்ட போய் சொல்றாங்க. சொல்லி இப்படி ஒரு மகான் இருக்கிறாரே, எனக்கு பிள்ளை பிறந்திருக்கு பாரு, இந்த பிள்ளையோ பெரிய தொல்லை அப்படின்னா அந்த பிள்ளைய அப்படியே மறைச்சிடுவாராம். அந்த பிள்ளையே இருந்த இடம் தெரியாம போயிருமா. அவ்வளவு பெரிய சக்தி படைத்த மகானை போய் நீங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு வள்ளலார்கிட்ட கேட்ட பொழுது வள்ளலார் சொன்னார், நான் ஏன் அவரை மகான் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா. அவருக்கு ஒரு நாள், அந்த மகானுக்கு இவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த மகானுக்கு ஒரு நாள் புலால் உண்ண வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அதை நான் தெரிந்து கொண்டேன். உன்னிடம் எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் நீ புலால் உண்கிற பழக்கம் உனக்கு இருந்தால் உன்னை மகான் என்று நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வள்ளலார் சொன்னாராம். அப்போ இவருடைய பார்வையிலே யாரையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நமக்கு புரிகிறது. இப்படியான நிறைய செய்திகள். ஒன்று நான் மிக முக்கியமாக சொல்லி நிறைவு செய்வது, தமிழ் அறிஞர்கள், தமிழ் படித்தவர்கள் வள்ளுவரை சொல்லாமல் நிறுத்த முடியாது. ஒரு டெய்லர் நேரா வள்ளுவர்கிட்ட போனா,
வள்ளுவரா? அவர் எங்க இருக்காரு? ஒரு கதைக்கு நேரா ஒரு டெய்லர் வள்ளுவர்கிட்ட போனார். வள்ளுவரே வள்ளுவரே, உங்களுக்கு வேலை இல்லாம நீங்க 1330 குறளை எழுதி வச்சுட்டீங்க. நான் துணியை நறுக்கி துணியை தப்பனா திருக்குறள் படிப்பனா? அதுல பலரும் பலவிதமா உரை எழுதுறாங்க, நான் எந்த உரையை படிப்பேன்? அதனால 1330 குறளையும் படிச்சு என்னால அப்படியெல்லாம் வாழ்றதுக்கு முதல்ல எனக்கு டைம் இல்லை, நோ டைம். வள்ளுவரே ஒரே ஒரு குறள் சொல்லுங்க, அந்த குறள் படி நான் வாழ்றேன். 1330 குறள் எனக்கு தெரியாது, என்னால படிக்க முடியாது, ஒரு குறள் சொல்லுங்க. வள்ளுவர் சொன்னாரு, 1330 குறளையும் நீ படிக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. நான் சொல்லுகிற ஒரு குறளை நீ படித்தால் போதும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை அறங்களையும் செய்ததாக அர்த்தம். அது என்ன குறள் தெரியுமா? உலகத்திலே பெரிய அறம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு பாத்தீங்கன்னா MA PhD பின்னாடி 10 பட்டம் போட்டு பொய் சொல்றாருங்க. அப்போ நீ படித்ததுக்கு அர்த்தம் பொய் சொல்லக்கூடாது. பாரதி சொல்றால, படித்தவன் சூதும் பாதும் செய்தால் அவன் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு சொல்றாரு இல்லையா? அப்போ படிச்சவன் பொய் சொல்லக்கூடாது. அதனால நீ 1330 குறள் படிச்சு அதை நீ வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஒரே ஒரு குறள், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று, முடிச்சிட்ட. அப்போ உலகத்துல நீ சாமியே கும்பிடாதவனா இருக்கியா? ரொம்ப டைட் ஷெட்யூல்டா, உனக்கு டைமே இல்லையா? பரவாயில்ல, நீ எதையுமே செய்ய வேண்டாம். ஒரே ஒரு அறம், நீ வாழ்க்கையில் பொய் சொல்லாமல் இரு, நீ எல்லா அறத்தையும் செய்ததாக அர்த்தம் என்று அவர் முடிக்கிறார். அப்போ பக்தி என்பது நாம் எப்படி பார்க்கிறோம் என்கிற பார்வையில் இருக்கிறது. உங்கள் உள் இருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்களை இந்த சமூகத்தில் இருப்பவர்களுக்கு தியாகமாக, அன்பாக, உதவியாக, தொண்டாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உள்ளிருந்து வருகிற உங்கள் குணங்களில்தான் கடவுள் இருக்கிறார். அப்போ உள்ளிருந்து வாழ்த்துகிற உங்களுடைய நல்ல குணங்களில் தானாகவே கடவுள் வந்து விடுவார். அவரை போய் நம்ம நல்லவங்களா இருந்தோம்னா மெனக்கிட்டு மலையேறி போய் எந்த கடவுளையும் கூப்பிட வேண்டியதில்லை. நம் சுத்தமான, நேர்மையான, உண்மையான, யாருக்கும் தீங்கு செய்யாத மனிதராக நாம் வாழ்ந்தால் மலையில இருக்கிற கடவுள் இறங்கி நம்ம வீட்டுக்கு வந்துருவார். அப்போ கடவுள் நமக்குள்ள இருக்கிற நம் நல்ல எண்ணங்களில் தான் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு, உங்கள் உள்ளிருந்து நீங்கள் கடவுளை தேடுங்கள், அவர் தானாகவே இறங்கி வருவார் என்று சொல்லி, காற்றாட வனமில்லை, கால் நனைக்க நதி இல்லை, நாற்றாட வயலில்லை, நான் எழுத இடமில்லை, சகாராவில் விட்டாலும் தமிழ் கொண்டு சேர்ப்பேன், சுடும் தாற்சாலை மீதும் ஓர் தாமரையாய் பூப்பேன், மற்றவரின் காயத்தில் மருந்தாகும் வேளையிலும் மற்றவரின் வேர்களுக்கு மழையாகும் வேளையிலும் இதற்குத்தான் தமிழ் என்று எல்லோருக்கும் செல்வோம். நாம் எல்லோருக்கும் புரியும்படி கைதட்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.